ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाके चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरतौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यवृन्दारण्यकल्पद्रुमादः श्रीमद्रत्नाकारो सिंहासनौ श्रीमद् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिबि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्री अस्तु नः। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्री अस्तु नः। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नाम श्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रम् अत्र स्वरूपं रूपं तस्याग्रजम् उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वस्ति गुरुं तं नतोऽस्मि। मुखं करोति वाचलं पुंगं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे ஸ்ரீகுரும் தீனதாரணம்। பக்தர்களுக்கு பணிவான வணக்கம். எல்லா புகழும் பிரபுபாதருக்கே. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு ஞாபகம் வந்தது. இதை பத்தி பேசணும், பக்தர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. ஆனால் அதையும் அந்த மாயாதேவி என்ற இந்த பாடத்தை படிக்க ஆரம்பிச்சேன். அது மிகப்பெரிய கடலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால மேபி இன்னும் ஒரு வகுப்போ 2 வகுப்போ இது குறித்து எடுக்க வேண்டி வரும். இன்றைக்கு நம்ம பாடத்துல வந்து ஒரு அவுட்லைன் மட்டும், மாயானா என்ன, மாயாவை பொதுவான சில விஷயங்கள், ஆழமான விஷயங்களை வரும் வகுப்பில் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிருக்கேன். இப்போ பக்தர்கள், புது பக்தர்கள் வந்திருப்பீங்க. இஸ்கானுக்கு வந்தப்பவே ஏதாவது கிருஷ்ண உணர்வு இல்லாத வேலைகளை செய்யும்போது, மாதாஜி பிரபுஜி நீங்க என்ன மாயையில இருக்கிறீங்களா, மாயால போயிட்டீங்களா அப்படின்லாம் கேட்கறது உண்டு, பக்தர்கள் சொல்றதும் உண்டு. யாராவது கிருஷ்ண உணர்வுக்கு எதிரான விஷயங்கள் செய்யும்போது அப்போ பக்தர்கள் கேட்பாங்க, மாயில போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாருக்குமே ஓரளவு மாயை அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து மாயை என்பது என்ன அப்படின்னா பகவானுடைய சக்தி. அதுல 2 சக்தி இருக்கு. ஒண்ணு மகா மாயை, ஒண்ணு யோக மாயை. நம்ம இன்னைக்கு யோக மாயை பத்தி பார்க்கல. யோக மாயை என்பது பகவானுடைய அந்தரங்க சக்தி, அதை பத்தி நம்ம பார்க்கல. மகா மாயை என்பது பகவானுடைய பகிரங்கை, வெளிப்புறமான சக்தி. அந்த வெளிப்புறமான சக்தியை மட்டும் இன்னைக்கு பார்க்கிறோம். இப்ப இந்த வெளிப்புறமான சக்தி, இன்னொரு சக்தி இருக்கு. அது வந்து மார்ஜினல் பொட்டன்சி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது நடுத்தர சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தட்டஸ்த சக்தி அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அந்தரங்க சக்தினா பகவானுடைய உள்புறமான சக்தி, பகிரங்க சக்தி வெளிப்புறமான சக்தி, தட்டஸ்த சக்தி அப்படின்னா ஆங்கிலத்துல மார்ஜினல் பொட்டன்சின்னு சொல்லக்கூடிய நடுத்தர சக்தி. இப்ப நடுத்தர சக்தியில இருக்கிற ஜீவன்களாகிய நாம நடுத்தர சக்தின்னு சொல்லப்படுறோம். ஆனா இந்த நடுத்தர சக்தி பகவானுடைய அந்தரங்க சக்தி கிட்ட போச்சுன்னா விடுதலை, பகிரங்க சக்தி கிட்ட போச்சுன்னா சிறை தண்டனை, பௌதிக வாழ்க்கை. ரெண்டு பக்கமும் போறதுக்கு இதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒண்ணு பகவான் கிட்ட போலாம், இல்ல பகவானை விட்டு விலகி போலாம். பகவானை விட்டு விலகி போனாலும் பகவானுடைய சக்தி தான் அதை நம்மை ஆட்கொள்கின்றது. அதுல ஒரு ஜீவன் துன்பமே தான் அனுபவிக்கணும். அதை பத்தி விவரமா இப்ப பார்க்கலாம். அப்ப பகவானே மாயினா என்ன அப்படின்னு சொல்றார். எங்க பிரம்மதேவனுக்கு 2வது காண்டத்துல இது சத்துர்ஸ்லோகி பாகவதம் அப்படின்ற ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ரித்தே ரித்தம் யத் பிரதியேத நா பிரதியேத சாத்மனி தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா பாஷோ யதா தமஹ. ரித்தே ரித்தம் யத் பிரதியேத நா பிரதியேத சாத்மனி தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா பாஷோ யதா தமஹ. என்னுடைய அர்த்தம் ரொம்ப அருமையா இருக்கு. பிரம்மா எதெல்லாம் இந்த உலகத்துல மதிப்புடையதாக காட்சி அளிக்கிறதோ, மதிப்புடையதாக எது காட்சி அளித்தாலும் அது என்னுடன் சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை என்றால் அதில் உண்மை இல்லை. இருளில் உள்ளதாக காட்சி அளிக்கும் அந்த பிரதிபலிப்பை எனது மாயா சக்தி என அறிவாயாக. அதுவும் பகவானுடைய சக்தி தான். பகவான் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எது ஆனா இந்த உலகத்துல மதிப்புடையதாக காட்சி அளிக்கிறது, ஆனா அது கிருஷ்ணரோட சம்பந்தப்படல, கிருஷ்ணரை விட்டு விலகி இருக்கு அப்படின்னா அது நம்ம மாயைன்னு நினைச்சுக்கணும். மாயைக்கு இன்னொரு விளக்கம், பல விளக்கங்கள் உண்டு. மாயைன்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு பெரிய அர்த்தம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது மகா மாயை மட்டும்தான். பகவானை விட்டு நம்மை பிரித்தெடுக்கும் அந்த மாயை பற்றி பார்க்கிறோம். சக்தி தான். மாயை என்பது ஒரு சக்தி, மாயா தேவி சக்தி. அந்த சக்தி மின்சாரத்தோட ஒப்பிடப்படுது. மின்சாரம் பாருங்க, ஒரு சரியா குளிர்ச்சிக்கும் பயன்படுத்தும். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் ஏசி போட்டுக்கிறோம் கோடை காலம். அது இதே மின்சாரம் நம்மை குளிர்விக்கிறது. அதே மின்சாரத்தை கொண்டு குளிர்காலத்துல இப்போ வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம், குளிர் நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஹீட்டர் போட்டுக்கிறாங்க. ஆனா அதே மின்சார சக்தி தான். அங்க சூடு கொடுக்குது, இங்க குளிர் கொடுக்குது. இதே மின் சக்தியை வைத்து கொண்டு நாம் ஆக்குறோம் சில விஷயங்கள்ல. அதே மின்சக்தியை தவறாக பயன்படுத்தினா உயிர் போயிடும். எல்லாருக்கும் தெரியும். கரண்ட் கம்பியில கை வச்சோம்னா போயிடுவோம். அதே கரண்ட் இல்லாம இப்ப நம்மால வாழவே முடியல, அப்படி இருக்கு. அப்ப மின் சக்தி மாதிரி ஒரு உதாரணம், பௌதிக உதாரணம் மாயா சக்தி கொடுக்கணும்னா மின் சக்தின்னு வச்சுக்கலாம். அந்த மாயா சக்தியை பயன்படுத்தி பகவான் அடைஞ்சிடலாம். மாயையை கடப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா எப்போ பகவானை சரணடைகிறாங்களோ அந்த மாயா சக்தினாலதான் இந்த தேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. மெட்டீரியல் எனர்ஜி பிரகிருத்தின்னு சொல்றோம். பிரகிருதி மாயா சக்தி தான், மாயா தேவி தான். அதனாலதான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தை கொண்டு பகவானை அடையலாம். அதெல்லாம் இப்ப விவரமா பார்க்கலாம். அப்போ கிருஷ்ணரே பாகவதத்துல சொன்னார், எதெல்லாம் அவருடைய அழகாக நல்ல காட்சி அளிக்கிறதா இருந்தாலும், எதெல்லாம் மதிப்புடையதாக காட்சி அளித்தாலும் அவரோட சம்பந்தப்படலைன்னா அது உண்மை இல்லை, அது இருள்ல தான் இருக்கு. அப்ப அந்த பிரதிபலிப்பு, இத பிரதிபலிப்புன்னு சொல்றாங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிலத்துல சொல்லுது. ரிஃப்ளெக்ஷன் நிழல் தான். சரி, இன்னொரு விளக்கம் மாயைக்கு. நம்ம ஒரு இருட்டு அறையில கயிறு பார்க்கிறோம். கயிறு பார்த்த உடனே நமக்கு பயம் வருது. ஏன் பயம் வருதுன்னா, அந்த கயிறு பாம்பு மாதிரி நமக்கு தெரியுது.
கயிறை நம்ம எப்படி பார்க்குறோம்? பாம்பாட்டம் பார்க்குறோம். அதனால பயப்படுறோம். ஆனா லைட் போட்டா அது பாம்பு இல்ல, கயிறு அப்படின்னு தெரியுது. அப்ப இத வந்து மாயா அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒண்ணு இல்லாதையா பார்க்கறது, ஏதோ ஒண்ணுத்த வேற மாதிரி பார்க்கறது. நாமெல்லாம் உண்மையில யாரு அப்படின்னா, நாமெல்லாம் உண்மையில கிருஷ்ணருடைய தொண்டர்கள். ஆனா நாம வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, நாம் நம்மை சரீரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரத்துக்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இந்த மாதிரி சரீரம் தான் எல்லான்னு நமக்கு யார் காட்டுறதுன்னா, மாயாதேவி தான் காட்டுறாங்க. நம்ம இந்த உலகத்துல வந்த உடனே மாயாதேவி என்ன பண்றா? ரெண்டு விஷயத்த செய்றா. இந்த ரெண்டு விஷயத்துல ஒரு விஷயம் வந்து நம்மை மூடுவது, நம் கண்களை மூடுவது. அதுதான் மாயை திரையை விளக்குவாயாகன்னு சொல்லுவாங்க. கண்ணுல புற எடுக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மை சுற்றி இருக்கும் மாயை திரையை எடுத்தோம்னா தான் பகவானை தரிசிக்க முடியும். அப்ப அந்த மாயை ரெண்டு வேலை பண்ணுது. ஒண்ணு பகவான் கிட்ட இருந்து நம்மளை தூக்கி விசிறி அடிப்பது, வீசும் சக்தின்னு சொல்றாங்க, மறைக்கும் சக்தின்னு ரெண்டு சக்தி இருக்கு. மாயைக்கு ரெண்டு சக்தி இருக்கு. ஒண்ணு வீசி எறியும் சக்தி, ஒண்ணு வந்து மறைக்கும். வீசி அடிக்கும் சக்தி நம்மளை வந்து தூர தள்ளி விட்டுருது. மறைக்கும் சக்தி நம்மளை வந்து கிருஷ்ணரை பார்க்க விடாமல் தடுக்குது, அறிய விடாமல் தடுப்பது. இந்த ஞானமே இல்லாம மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்வது, சண்டையிடுதல், இது வந்து ஞானமே சுத்தமா இல்ல. சரி, ஞானம் இருக்கிற மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. நான் அவங்களும் மாயையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவர்கள். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு மூணு குணம் வந்து திரியாத்மிக புத்தி, திரியாத்மிக மாயா, திரிவாத்மிக மாயா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்ப ஜீவராசி பௌதிக உலகத்துல என்ட்ரி ஆகுதோ, ஆன உடனே அது அதுவா இருக்காது. ஏன்னா ஜீவராசி அது அதுவா இருக்கணும்னா கிருஷ்ணருக்கு நித்திய தொண்டனா இருக்கணும். அது இல்லாம நானே சாப்பிடணும், நானே படைக்கணும், நானே 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 ஆள்பவன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அகம் போகி, நானே அனுபவிப்பவன் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ வந்துடுச்சோ அப்பவே அது வந்து மூடப்பட்டிருக்கிறது. அது கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. கண்ணாடி வந்து பச்சை கண்ணாடி போட்டுக்கணும்னா பாக்குறது எல்லாம் பச்சையா தெரியும். சிவப்பு கண்ணாடி போட்டுக்கினீங்கன்னா பாக்குறதெல்லாம் சிவப்பு கண்ணாடியா போடும். இப்ப பௌதிக உலகத்துல நம்ம எல்லாருமே கலர் கலரா கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரஜோ குணத்துல வந்து சிவப்பு கண்ணாடி, தமோ குணத்துல ப்ளூ கண்ணாடி, சத்துவ குணத்துல வெள்ளை கண்ணாடி. சத்துவகுணம் கூட நம்மை பந்தப்படுத்துவதுதான். அப்ப இந்த பௌதிக உலகத்துல மாயையினுடைய ஆட்சிக்கு உட்படாதவங்க யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. எல்லாருமே மாயைக்குள்ள வந்தே ஆகணும். அப்ப கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, அஹ், தைவீ ஏஷ குணமயி மம மாயா துரத்தியா. இந்த துரத்தியான்ற வார்த்தைக்கு மட்டும் ஆழமா பார்க்கும் பொருளை கண்டுபிடிச்சிடணும். துரத்தியானா தெய்வீ ஏஷ குணமயி, இந்த மூன்று குணங்கள் அதெல்லாம் வந்து மமமாயா துரத்தியா. இந்த மூன்று குணங்களை கொண்ட என்னுடைய மாயா சக்தியை தாண்டுவது, கடப்பது மிக கடினம். கிருஷ்ணர் சொல்லிடுறார், மிக கடினம். சோ தைவீ ஏஷ குணமயி மம மாயா துரத்தியா மாம் ஏ பிரபத்யந்தே. என்ன மட்டும் சரணடைந்து, மாம் ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. என்னை சரணடின் ஜீவாத்மாக்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும் மாயையை தாண்டது. மாயையை தாண்டது என்ன சரணடைறவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும், இல்லைன்னா சாத்தியம் ஆகாதுன்னு பகவானே சொல்றார். மாயா சக்தியை நம்ம வந்து ரொம்ப சுலபமா எடை போட்டுறவும் கூடாது. பக்திக்குள்ளதான் நிறைய மாயா சக்தி வருது. அபக்தர்கள்லாம் தமோ குணத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாயா, பக்தி, கிருஷ்ணர் எதுவுமே தெரியாது. அவங்கள ஒண்ணும் பண்றதில்ல மாயா. ஏன்னா அவங்க காரியம் சுலபமா நடக்குதுங்க. அதனால மாயா அப்படியே விட்டுருது அவங்களெல்லாம். அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆனா அந்த பக்திக்கு வந்துட்டோம் பாருங்க. பக்திக்கு வந்த பிறகு மாயா நிறையவே சோதனை பண்ணும். ஏகப்பட்ட சோதனை பண்ணும். கடைசியில மாயினுடைய வலை என்னன்னு பிரபுபாதர் சொல்றது, நானே கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க பாருங்க. அதுவும் மாயினுடைய வலை, கடைசி வலை. ஏன்னா படிப்படியா ஏற 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 நீங்க பெரிய பெரிய மகான்கள்னு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா நானே கிருஷ்ணர்னு சொன்ன மகான்கள்லாம்
நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய வைஷ்ணவிசம் பேசினவங்களே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வந்து கூட சில பேர் நாங்கெல்லாம் வைஷ்ணவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க டக்குன்னு கடைசியில நானே கிருஷ்ணர்ன்னிடுவாங்க. இது மாயையின் கடைசி வலை. ஏன்னா இந்த மாயை கிருஷ்ணரை அறிவதிலிருந்து ஒருவனை விலக்கி வைக்கும். இதுல தேவி தேவர்கள் கூட விதிவிலக்கு கிடையாது. தேவி தேவர்களையும் கிருஷ்ணர் மாயையில போட்டுருவார். இதை நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம். நான் நிறைய முறை வகுப்புல சொல்லியிருக்கேன். பார்வதி தேவி ராமரை எப்படி சந்தேகப்பட்டாங்க, சீத்தையை பிரிஞ்சு ராமர் அழறப்ப அது லீலை புரிகிறாருன்னு தெரியாம அவங்க வந்து அவரையே சோதிக்க வந்தாங்க. அப்புறமா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல மோகினி மூர்த்தியினால அஹ், மாய்க்கு ஆட்படுத்தப்பட்ட சிவபெருமானுடைய லீலையை நம்ம பாகவதம்ல இந்த பார்க்கடலை கடலும் கடையும் அந்த லீலையில பார்க்கிறோம். பிரம்மாவை பார்க்கிறோம். பிரம்ம விமோகன லீலையில பார்க்கிறோம். பிரம்மா வந்து கிருஷ்ணரை சாதாரண மனுஷன்னு நினைச்சு இடைச்சிறுவர்கள்லாம் மறைச்சு வச்சு வேடிக்கை பார்ப்பார். அதுல பிரம்மாவுக்கும் நல்ல பாடம் கற்றுக் கொடுப்பார். அதே போல அஹ், இந்திரதேவன் இந்திரதேவன் கோவர்தனத்தை இடையர்கள் வணங்கும் போது மழையை சம்வர்த்தக மேகத்தை அனுப்பி மழையை கொடுத்து அவர் வந்து தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தணும்னு பார்க்கும்போது பகவான் அவர்களை காப்பாற்றின பிறகு புத்தி வரும். அப்ப பெரிய பெரிய தேவி தேவர்கள் கூட கிருஷ்ணருடைய மாயையிலிருந்து தப்ப முடியாதுன்னா, இப்ப நம்மெல்லாம் அல்பமான ஜீவராசிகள். இந்த அல்பமான ஜீவராசிகளுக்கு வழியே இல்லையான்ற அளவுக்கு வந்து விஷயங்கள் இருக்கு. அது சாதாரணமானது இல்லை. பிரபுபாதர் சொல்றார், பக்தி பாதையில நடக்கிறதுன்றது ஆஹ் மிகவும் கூர்மையாக உள்ள கத்தி மேல நடக்கிற மாதிரி. இப்ப நீங்க கத்தி மேல நடக்கிறீங்கன்னா எப்படி நடப்பீங்க? கூர்மையானது எப்படின்னா நம்மளை கீழே தள்ளிடும். இல்ல இசக பிசகா காலை வச்சோம்னா நம்மை வெட்டி தள்ளும். அதனால பக்தி பாதைக்கு வந்த உடனே எதிர்நீச்சல். ஏன்னா இப்ப வந்து எல்லாரும் ஒரு விதமா போறாங்க, நம்ம எதிர்பக்கமா போகணும். பல விதமான விஷயங்களை பக்தர்கள் தாங்க வேண்டியிருக்கு, தாண்ட வேண்டியிருக்கு. அப்ப இதற்கான இதற்கான சக்தி எங்க இருந்து கிடைக்குதுன்னா பகவான் கிட்ட இருந்து தான் கிடைக்குது, பக்தர்கள் கிட்ட இருந்து தான் கிடைக்குது. அதெல்லாம் வந்து பக்தி பாதையில பக்தியை கொண்டுதான் நம்ம பகவானை அடைய முடியும், மாயையை அடைய முடியும். இல்லைன்னா மாயை வந்து எந்த நிலையில ஒரு பக்தன் இருந்தாலும் கீழே தள்ளக்கூடியது. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்கள்லாம் எப்பவுமே ஜாக்கிரதையா இருப்பாங்க. எப்பவுமே ஜாக்கிரதையா இருப்பாங்க. பரவாயில்ல, எப்போ ஒரு முறை நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை புடிச்சு புடிச்சு கீழே இழுப்பாங்க. எப்போ ஒரு முறை பரவாயில்ல, நீ இதை பண்ணு அதை பண்ணு, ஒரு முறை சினிமா பாக்குற, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஒரு முறை சினிமா பாக்குறதே நம்மள வந்து கீழே தள்ளும். எப்படி தள்ளும்ன்றத நம்ம அஜாமிலன் வாழ்க்கையில பாக்குறோம். அஜாமிலன் மிக பெரிய பிராமணன். பல ஜென்மங்களாக பக்தி செய்யறோம். அஜாமிலன் இந்த ஜென்மம் மட்டும் பக்தி இல்லை, நாம கூட இந்த ஜென்மத்துலதான் பக்தி கிடையாது, பல ஜென்மங்களாக இதை தான் தேடிட்டு வரோம். ஆனா ஒரு ஜென்மத்துல சரி பரவாயில்ல, கொஞ்சோண்டு பாத்துக்கலாமே, கொஞ்சோண்டு செய்யலாமே அப்படின்னு ஒரு ஜீவன் நினைக்கும் போது அதுல பார்த்தாளத்துக்கு தள்ளப்படும். அஜாமிலன் வந்து அவங்க வீட்டுல வந்து எல்லா பிராமணர்கள் பக்தி தான் அவங்களுக்கு வந்து முக்கியமான கருத்து, முக்கியமான குறிக்கோள். ஆனா வந்து என்ன பண்றான் அஜாமிலன்? அங்கு விலை மாதுவனுடைய காதலனும் கொஞ்சிக் கொண்டிருப்பதை பார்க்கிறான். அவ்வளவுதான். ஒரு க்ஷண நேர அசத் சங்கம் அவனை கீழே எங்கேயோ பாதாளத்துக்கு தள்ளுது. அப்ப கூட பகவான் அவன் மீது கருணை வைக்கிறார். சரி, இவ்வளவு நாள் நீ வந்து ஆஹ் என்னையே கும்பிட்டு நந்தியே, இப்போ விலகி போயிட்டியே, சரி விலகிப்பார், விட்டுவர், விலகிப்பார். அப்ப விலகி பார்க்கும் போது அந்த மாயை வந்து சரியான அடி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம புது பக்தர்களுக்கு பேசும்போது புது பக்தர்கள் வந்து சில பேர் வராமே போயிடுவாங்க. நான் பக்திக்கு வந்தேன்னா அஜாமிலன் மாதிரி அடி வாங்கிட்டேன்னா, அப்போ ஒரு பக்தருடைய வாழ்க்கையில ஒரு பக்தர் வந்து முன்னேற பக்தரா வந்தார். வந்து 2 வருஷம் முன்னேறமா இருந்தார். ஆனா அவங்களுடைய குடும்பத்துல அவரை விடலை. அவரை வந்து இழுத்துட்டு போனாங்க. குடுமையை பிடிச்சு இழுத்துன்னு போயிட்டு, நீ வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்,
உள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு இழுத்துட்டாங்க. அவர் எப்போது பக்தியை விட்டு விலக்கப்பட்டாரோ அப்போ அவங்க அப்பா தான் அதுல தீவிரமா இருந்தார். இருந்து அவர் வந்து இந்த பக்தரும் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தீவிரமா அப்போ ஒரு காலத்துல இருந்தாரு, அப்புறம் மறந்துட்டாரு, அப்புறமா வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு பக்கவாதம் வந்துடுச்சு. பக்கவாதம் வந்து அவர் படுத்த படுக்கையிலே ஆயிட்டார், அவ்வளவுதான். அப்ப மக்கள் என்ன பண்ணாங்க, இதையும் அதையும் பிணைச்சிட்டாங்க. ஓ, பக்தியில இருந்து விலக்கினதுனால அவங்க அப்பாவை அது அடிச்சிடுச்சு. அதனால அப்போ இத பத்தி ஒரு புது பக்தருக்கு நம்ம இத பேசிட்டு தான் இருந்தோம், வேற ஒண்ணும் பண்ணல. இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து ஐயோ, எங்க அப்பாவுக்கு எதுனா ஆயிடுமோ, நான் பக்தியை விட்டு போயிட்டேன்னா அது என்ன அடிக்குமா? பக்தியை விட்டு போனதுனால அடிக்கல. அவங்களுக்கு தலை எழுத்துல அவங்க பக்கவாதம் வரணும்னு இருந்தது, அதனால அடிச்சது. எப்படியா இருந்தாலும் நம்ம பக்தியை பொறுத்த வரைக்கும் நல்ல பக்தர்கள் தெளிவா இருக்கணும். நம்ம பக்திக்கு வரோம், நம்ம பக்தி நல்லா ஓடணுன்றதுக்காக கிருஷ்ணர் நம்மளுக்கு வந்து தட்டி தட்டி கொடுக்குறாரு. பெரிய பெரிய துன்பங்கள்லாம் குறைச்சி கொடுக்குறாரு. நிறைய விஷயங்களை கன்செஷன் பண்றாருன்றதுதான் உண்மை. நம்ம பக்தியை விட்டு விலகி போயிட்டோம்னா கர்ம வினை, நம்ம என்னென்ன அனுபவிக்க வேண்டியமோ கர்ம வினை, அதெல்லாம் அதிகமா அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. கர்ம வினை பக்திக்கு வர்றதுனால குறையும், நம்மை வந்து காப்பாத்தி கொண்டு போகிறார். பக்திக்கு வரலன்னா அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நல்லாவே அனுபவிச்சுட்டு மெதுவா கூட வரலாம். சில பேர் அப்படியே நினைச்சுக்கிறாங்க, நான் மெதுவா வரேன், இப்ப வரல, எனக்கு பயமா இருக்கு. முடிச்சு போட்டு கூடாது. துன்பங்கள் வந்து தவிர்க்க முடியாதவை. இந்த பௌதிக உலகத்துல துன்பங்கள் கட்டாயமானவை, தவிர்க்க முடியாதவை. இதை மட்டும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்ப பக்திக்கு வந்த உடனே கிருஷ்ணர் என்ன தங்கத்தட்டில் தாளாட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மனசுல இருந்து எடுத்துருங்க. அது வேண்டாம், அதுவும் ஒரு மாயை. அந்த மாயையும் நம்ம மனசுல இருக்கக்கூடாது. நான் பக்திக்கு வந்துட்டேன் உடனே என்னை வந்து புஷ்ப பல்லக்குல தூக்கின்னு போவாங்க. நீங்க பாருங்க, பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் இன்னமும் சகல துன்பங்களையும் தாங்குகிறார்கள். பிரபுபாதர் நம்மள மாதிரி பேசல. நான் வந்து சரக்கு கப்பல்ல 40 ரூபாயில போனார். கடைசி வரைக்கும் கஷ்டத்தான் பட்டார். அப்ப கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும்னு நான் பக்திக்கே வரல, இன்னும் கஷ்டப்பட வேண்டி வரும். இதாவது இப்பதான் நமக்கு வந்து இந்த உலகம் என்பது இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஞானம் கிடைச்சிச்சு. ஞானம் கிடைச்சதுனால நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும். இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுல கவனமாக இருப்போம். ஞானமே இல்லாதவங்க, ஆடுகள் பார்த்திருப்பீங்க. ஆடுகள் வந்து வெட்டுக்கு நிக்குமா லைனா. வெட்டுக்கு தான் அது மேல மாலை போட்டு நல்லா குளிப்பாட்டி, நல்ல பட்டையா திருநூறோ குங்குமம் பூசி, மஞ்சாய் எல்லாம் பூசி, அந்த ஆட்டுக்கு தெரியவே தெரியாதான், அதெல்லாம் போட்டுன்னு இருக்கும். போட்டுட்டு கழுத்துல மாலையை போட்டு லைன்ல நிக்க வச்சு வெட்டுவாங்களாம். அப்படி வெட்டும் போது அதுக்கு தெரியாது, அது என்ன நினைக்கும், அந்த ஆடு வந்து பெண் ஆடு ஆண் ஆடு அதெல்லாம் சேர்ந்துகிட்டு இருக்கணும் இந்த லைன்ல நிற்கும் போது. ஏன்னா அதுக்கு தெரியாது நம்ம வெட்டுப்பட போகிறோம். அப்படிதான் பொதுமக்கள் வாழறாங்க. நான் பக்தர்கள் அப்படி வாழக்கூடாது. பக்தர்கள் ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். மாயினுடைய வேலை ஒரு ஞானத்தை கூட கொடுக்காம தவிர்க்க நமக்கு வந்து மூடி வச்சிரும். எப்படி மாய வேலை செய்யுதுன்னா, பன்றி என்ன நினைச்சுக்கோம், நான் மலம் தின்கிறேன், எவ்வளவு சுகமா இருக்கிறேன். இந்த பிறவியில் இந்திரனா பிறந்திருக்கிறார். இந்திரன்னா எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா, அந்த உலகத்தையே ஆளக்கூடிய பதவி. எல்லாரும் அமெரிக்க ஜனாதிபதி தான் உயர்ந்த பதவின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பதவியில ஒரு பதவி நிறைய இருக்கு. சூரியன், சந்திரன் அதெல்லாம் பதவிகள் தான். பிரம்மதேவன் இதெல்லாம் பதவிகள் தான். ஆனா இந்திரன் பதவி கொஞ்சம் தெரிஞ்ச பிரபல்யமான ஒரு பதவின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்திரன் தவறின் காரணமாக அடுத்த பிறவி பன்றியாக பிறக்கிறார். குழந்தை குட்டி எல்லாத்தோட இருக்கிறார். மாயை எப்படி அவரை மூடுதுன்னா, தேவர்கள்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க இந்திரன் இப்ப பன்றி ஆயிட்டீங்க, தயவுசெய்து திரும்பி வாங்க, அங்க சொர்க்கலோகம் காலியா இருக்கு, நீங்க மன்னன் ஆக வேண்டும். ஐயோ, இல்ல இல்ல, நான் ஏன் மன்னன் ஆகணும், எனக்கு எவ்வளவு சுகமா இருக்கிறேன். ஆனா அந்த பன்றியின் உடலில் இருக்கும் ஜீவாத்மாவுக்கு தெரியாது, அறியாமை. அறியாமை என்ற மாயை மூடி விட்டுருக்கு. இந்த 3 வகையான குணங்கள் மாயையினுடைய சக்திகள்.
சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற 3 குணங்கள் மூடி இருக்கு. அது மிருகமாக ஒருத்தர் பிறவி எடுக்கும்போது அந்த தமோகுணம் மூடி இருக்கும். அப்ப அந்த தமோகுணம் என்ன சொல்லுதுன்னா, நான் மலத்தை தின்கிறேன், இது சுகமாக இருக்கிறது. பன்றிக்கு போய் நம்ம எப்பனா சொல்ல முடியுமா? மலத்தை சாப்பிடுறியே, இது கேவலமான ஜென்மமாச்சே, இதை போய் சாப்பிட்டு நீ நல்லா இருக்கிறியே, இது புரியுதா உனக்குன்னா? புரியாது, பன்றிக்கு தெரியாது. ஆகையினால மாயை என்பது ஒரு ஜீவனை மூடக்கூடியது, கிருஷ்ணரின் இடமிருந்து விலக்கி வைக்கக்கூடியது. இது சுகம் அப்படின்னு காட்டக்கூடியது, ஆனா அது சுகம் இல்லை. அந்த சுகத்துல துன்பம் தான் இருக்கிறது. சுகம் என்பது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகாய சுகம் மேல நமக்கு விருப்பமே வராது. சுகம் என்பது என்ன? நிரந்தரமாக இருக்கக்கூடியது இல்ல. ஆனா இங்க எந்த விஷயமே நிரந்தரமே இல்லை பாருங்க. மாயை இந்த இளமையா இருக்கிறவங்க எல்லாம் மாயை, மாயைனா என்ன அப்படின்றத இளமையானவர்களை பார்த்தா தெரியும். அவங்க ஒரு மாதிரி மயக்கத்துல இருப்பாங்க. அது மிகப்பெரிய மயக்கம். அவங்க சுகம் அனுபவிப்பதாக நினைப்பாங்க. அவங்களுடைய சுகம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஒட்டகம் கள்ளிய சாப்பிடும். புரோபாதர் எழுதுறாரு இந்த உதாரணம் எல்லாம். ஒட்டகம் கள்ளிய சாப்பிடும். அந்த கள்ளிய சாப்பிட்டுட்டு நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோ. அந்த சப்பாத்தி கள்ளின்னு சொல்லுவோம்ல, அந்த முள்ளு முள்ளா இருக்கும் பாருங்க, அதுல ஒரு பழம் பழுக்கும். அந்த பழத்தை தெரியாம சின்ன வயசுல சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டோம். ஏன்னா நாக்கு ஃபுல்லா அந்த முள்ளு ஒட்டிக்கிச்சு. அதை சாப்பிடுற விதம் இருக்கான். அது தெரியாம நாங்க போய் அதை பறிச்சு, அது தித்திப்பா இருக்கும்னு அதை சாப்பிட்டு நாக்கெல்லாம் போச்சு. அப்புறம் எப்படியோ எங்களுடைய பாட்டி அதை எப்படியோ எடுத்தாங்க, என்னவோ பண்ணாங்க. அப்ப அந்த சப்பாத்தி கள்ளிய சாப்பிடுற ஒட்டகம் நினைச்சுக்கிட்டு நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு. எப்படின்னா அந்த முள்ளு அதனுடைய தசைகளை குத்தி அந்த தசையில இருந்து ரத்தம் வரும். அது ரத்தத்தையே அது குடிச்சுக்கிட்டு அது நினைச்சது நான் சுகமா இருக்கிறேன்ட்டு. இது மாயாசக்தி. அது நினைச்சுக்கிட்டு நான் சுகமா இருக்கிறேன். நான் உண்மையில் அது சுகம் அல்ல, அது துன்பம். அது ஞானிகளுக்கு தான் தெரியும், இது துன்பம். நாம் சுகமாக இருக்கிறோம் என்று நினைச்சாலே அது ஒரு மாயை தான், அது ஒரு மாயா தான். சுகமா இங்க இருக்கவே முடியாது. சுகமா இருக்கணும்ன்ற எண்ணத்தை பக்தர்கள் மனதிலிருந்து இருந்து எடுத்துருங்க. எடுத்துருங்க. சுகமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்றது ஆரம்பத்துல பக்தர்களை ஊக்குவிக்கிறதுக்காக வாங்க வாங்கன்னு சொல்லி. ஆனா போக போக தெரியும், தெரியும் இது சுலபம் அல்ல, சுகம் அல்ல. ஆனால் இந்த இந்த கடினமாக நம்ம உழைத்து கடினமாக பாடுபட்டு இந்த பிறவிலே முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் பக்தர்களுக்கு. பார் பௌதிகவாதிகள்லாம் ஜாலியா இருக்கிறாங்க, சினிமாவுக்கு போறாங்க, கண்டதை சாப்பிட்றாங்க, இங்க சுத்துறாங்க அங்க சுத்துறாங்க. நம்ம பாரு எதுவுமே பண்ணக்கூடாது, இப்படி இந்த மாதாஜி கிட்ட போனா தலையை வேற சுத்திக்க சொல்றாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்படியும் பிரச்சாரம் வேற பண்றாங்க. நீங்க அந்த குரூப்ல போனீங்கன்னா ரொம்ப கட்டுப்பாட்டு விதிகள். நம்ம இதுல வந்தீங்கன்னா சாப்பிடலாம், ஜாலியா குதிக்கலாம். ஜாலியா குதிக்கலான்றதே கிடையாது பௌதிக உலகத்துல. ஜாலியா குதிச்சிங்கன்னா அடுத்த அடுத்த நிமிஷம் மாயா வா 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 அப்படின்னு சொல்லி பலாருன்னு 2 வைக்கும். வேற விதமா அடி வாங்குவோம். இங்க கிருஷ்ணரை விட்டு கிருஷ்ணருடைய சொத்துக்களை நான் அனுபவிப்பேன்னு நினைச்சா கூட தவறு. நான் உண்மையான பக்தரா இருக்கிறேன், பக்தியில ஆனந்தம் அடைகிறேன்றது சரிதான். ஆனால் அந்த பக்தியில கூட நடுவுல நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருது. இதுக்குரிய வித்தியாசத்தை நீங்க அனுபவிக்கணும், கண்டுபிடிக்கணும். நிறைய பக்தர்கள் நினைச்சுப்பாங்க நான் எவ்வளவு நல்லா பாடுறேன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கணும். இந்த பாயிண்ட்ல நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மாயை. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நான் கிருஷ்ணருக்காக செய்யறேனா இல்ல என் சுகத்துக்காக செய்யறேனான்றதுல பக்தர்கள் ஏமாந்து போயிடுவாங்க. அப்போ அபக்தர்களை விட பக்தர்களுக்கு மாயை அதிகம். உடனே அந்த அழகிய பெண் இனிமையாக பாடுகிறாள், யூடியூப் அப்படியே அடிச்சு தள்ளுது, இவ்வளோ வியூஸ் அவ்வளோ வியூஸ். அங்க உனக்கு வியூஸ் தான் முக்கியமா, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக பாடுறியா குழந்தை?
அழகான குழந்தை ஒண்ணு இருக்கு, பாத்தீங்கன்னா அப்படி கவரப்படுவீர்கள். அவ்வளவு அழகு அந்த பொண்ணு, அழகாவும் பாடுறா. ஆனால் அதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. பெரிய ஆபத்து இருக்கு. நீங்க எதை சாதிக்க விரும்புகிறீர்கள்? எவ்வளவு பெரிய ஆபத்து! இவ்வளவு ஒரு அழகான பொண்ணை இணையதளத்துல போடுறாங்க. ஒரு அழகான பொண்ணு பாடுற, அழகா பாடுற, அழகா பாடுற. என்ன பண்ண போறீங்க நீங்க? என்ன உங்களுடைய குறிக்கோள்? குறிக்கோள் என்ன? அங்க மாட்டிடுவாங்க. குறிக்கோள் கிருஷ்ணரை, ராதா மாதவரை, ராதா மாதவரை திருப்திப்படுத்தணும். நீ போ பாடு, ராதா மாதவர் கேட்கட்டும், அவர் திருப்தி அடையட்டும். நீங்க இந்த மாதிரி போடுறது மாயை. அந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். எந்த ஒரு பக்தி காரியத்திலும் நீங்க தான், நாம தான் அதை வந்து ஆழ்ந்து கவனிக்கணும். இதுல நான் என்ன சாதிக்க விரும்புறேன் அப்படின்னு நினைக்கும் போது, அது என் சுகமாக இருந்தால் அது மாயை. அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதாக இருந்தால், சில பேர்லாம் அவங்களுக்கு என்ன பக்தி பண்ணாலும் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க, அப்படியே உள்ள இருப்பாங்க. அவங்க என்ன செய்றாங்க, அவங்க பக்தரா இல்லையான்னு தெரியவே தெரியாது. அவ்வளவு அமைதியா இருப்பாங்க, அவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஏன்னா அது ஒருவேளை எனக்கு பெருமையை கொடுத்து விட்டால், அது ஒருவேளை எனக்கு கர்வத்தை கொடுத்து விட்டால், நான் என்ன ஆகிறது? என்னுடைய பக்தியில் நான் முன்னேற முடியாது, கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அடக்கி வாசிக்கும் பக்தர்களை நான் பார்த்திருக்கேன். சோ இங்கேயும் மாயை, ஒரு பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமும் மாயை வந்து சோதிக்கும். நீ ரொம்ப பெரிய பக்தன், எவ்வளவு அழகா பாடுற, எவ்வளவு அழகா சமைக்கிற, எவ்வளவு பேரை பக்தராக்கிட்ட, எவ்வளவு இது எவ்வளவு அது, அவ்வளவுதான். அந்த நபர் அவ்வளவுதான். அந்த குறிப்பிட்ட பக்தர் கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு எப்போது பெருமையும் பணமும் சுகமும் பௌதிக சுகமும் வருகிறதோ அப்பவே நான் காலி. சோ மாயை ஒவ்வொரு க்ஷணமும் நம்மை வந்து சோதித்து கொண்டே இருக்கிறது. எதற்கு நீ முக்கியத்துவம் தருகிறாய்? இங்க வந்து கூட நீ நீ நான் ஆயிட்டியா? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இருக்கிறியா? பக்தி பாதைக்கு வந்து நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்வேன்னு நீ ஆடுறியா? இல்ல கிருஷ்ணர் என்னை செய்விக்க வைக்கிறார், நான் கிருஷ்ணருடைய தொண்டன்ற எண்ணத்துல இருக்கிறியா? அதுவும் சோதனை நடக்கும். சரி. அப்ப இந்த மாயா மாயா மாயான்னு பேசிட்டே இருந்தப்ப ஒரு முறை நாரத முனிவருக்கே வந்து மாயையை பத்தி அறியணும்னு ஆசை வந்தது. அவர் வந்து கிருஷ்ணர் கேட்கிறார், மாயைன்னு சொல்றோமே, அந்த மாயை எப்படிப்பட்டது கிருஷ்ணா, அதை நான் பார்க்கணும்னு விரும்புறேன். அப்படியா? நிஜமாவா? மாயை பார்க்கணும்னு விரும்புறியா? ஆமான்னு சொல்றார் நாரத முனிவர். உடனே பகவான் சொல்றார், சரி கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் அவங்க நடந்து போகும்போதே நாரத முனிவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ கிருஷ்ணன் பகவான் கிட்ட சொல்றார், ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ அவர் சொல்றாரு, அங்க ஒரு நதி இருக்கு, அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வாப்பான்னு. அப்போ வந்து அப்பவே அவர் கிருஷ்ணரை விட்டு விலகி போறார் தண்ணி குடிக்கிறதுக்காக. அங்க தண்ணி குடிக்க போகும்போது அங்க ஒரு பழங்குடியினர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து அந்த நதியில இருக்கிற தண்ணி குடிக்க போகும்போது, வீட்டுல நான் பானையில நல்ல ஜில்லுன்னு வச்சிருக்கேன் தண்ணி, அதை வந்து குடிங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் போய் அந்த பானை தண்ணியை குடிக்கலாமே, சரி அப்படின்ட்டு உங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுல போனோடனே அங்க அந்த பழங்குடியினருடைய அழகான பெண் இருக்கிறா, இளம் பெண், திருமணமாகாத பெண். அவ வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. அதுக்குள்ள இவர் பெரியவர் சொல்றார், தண்ணி மட்டும் குடிச்சா போதுமா, நீங்க விருந்தாளியா வந்திருக்கீங்க, பெரிய முனிவர் நீங்க, நான் போய் உங்களுக்கு பழம்லாம் காட்டுல போய் பழம் கிழங்கெல்லாம் கொண்டாடுறேன், பசியா இருப்பீங்க, இங்கேயே இருங்க, என் பொண்ணு தண்ணி கொடுப்பா, என் பொண்ணு உங்களுக்கு விசிறி வீசுவா, நான் போய் பழம் எல்லாம் கொண்டாடுறேன்ட்டு அவரு போயிடுறாரு. அப்ப அந்த பெண் வந்து நாரத முனிவருக்கு விசிறி வீசும்போது நாரத முனிவர் மயங்கிடுறாரு. இவ்வளவு அழகான பெண்ணா இருக்கிறாளே, இவளை திருமணம் செய்து கொண்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார். அதுக்குள்ள அவர் வந்து வர்றாரு, காட்டுல இருந்து நிறைய பழங்கள் கிழங்குகள்லாம் கொண்டாரு, நல்லா நல்லா சாப்பிடுறார் நாரத முனிவர். அப்புறம் இந்த எண்ணம் வருது, இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம்னு. அப்போ அந்த பழங்குடியினர் சொல்றாரு, இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு? ஏன்னா பக்தர்களுக்கு வந்து மிகப்பெரிய மாயை இந்த பிரம்மச்சாரிகள்லாம் தாக்குகின்ற ஒரு மாயை என்னன்னா, அவங்க பக்தி செய்யும் போது அவங்க வந்து ஒளிர்வார்கள்.
அந்த ஒளிர பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து மயங்குவார்கள். இந்த பிரம்மச்சாரி எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சா நல்லா இருக்குமே, இல்ல இந்த பிரம்மச்சாரி எனக்கு கணவனா கிடைச்சா நல்லா இருக்குமே, நிறைய பெண்கள் வந்து பிரம்மச்சாரியை கீழே தள்ளுறதுக்கு வருவாங்க. இது அவர்களுடைய தவறு இல்லை, அவங்க வயது. அதற்கு தான் வந்து கோயில்ல வந்து ரொம்ப கட்டுப்பாடாட இருக்கணும். கோயில்ல முக்கியமாக ம், தலைமை பதவியில் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்துல. அவங்க ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப அழகா பேசக்கூடிய பிரம்மச்சாரிகள், ரொம்ப இதா இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் அஹ், வாய்ப்புகள் வந்து நிறைய வரும். பணத்தோட பெண்ணை கொடுப்பாங்க, வீட்டோட பெண்ணை கொடுப்பாங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க. மாப்பிள்ளை இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சா பியோர் டிவோட்டி மாப்பிள்ளையா வேணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க. நீ பணம் எல்லாம் ஒண்ணும் கொடுவானா, நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனா பிரம்மச்சாரி வாழ்க்கை என்பது, இந்த வாழ்க்கையில இந்த இந்த பயணத்துல இந்த வாழ்க்கையில நான் இப்பவே முடிச்சிடுறேன்ற தீர்மானமா உள்ள போறது. கிரகஸ்தர்கள்லாம் போக முடியாத மாதாஜின்னு நீங்க கேட்கலாம், போகலாம். அந்த அளவுக்கு கேரண்டி கிடையாது. இப்ப பிரம்மச்சாரிகள்லாம் இப்ப யாரெல்லாம் கோயில் பிரம்மச்சாரிகள் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருந்தாங்கன்னா 50% மார்க் அவங்களுக்கு வந்து அந்த பிரம்மச்சாரியத்திலே அவங்க வாங்கிடலாம். ஏன்னா வாழ்க்கையை கொடுக்குறாங்க, சுகமே வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு மாயா அட்டாக் வந்து நிறைய இருக்கு. இப்ப நாரத முனிவர் மாயான்னா என்னன்னு கேட்டார்ல, அவர் பிரம்மச்சாரி தானே. ஆனா இங்க மாயா அவரை எப்படி அவரை தாக்குகிறது என்பதுதான் இது பாடம். இப்ப அவர் வந்து திருமணம் செய்து கொள்கிறார் அந்த பெண்ணை. திருமணம் செய்து கொண்டவன உடனே குழந்தைகள் பிறக்கின்றது. அப்படியே வாழ்ந்து கிருஷ்ணரை மொத்தமா மறந்துட்டார். கிருஷ்ணரோட தானே வந்தாரு, தண்ணி தாகான்ட்டு தானே வந்தாரு. மொத்தமா கிருஷ்ணரை மறக்க வைக்கிறார் கிருஷ்ணர். ஏன்னா மாயைனா என்னன்னு காட்டணும்ல. கிருஷ்ணர் தன்னை மறக்க வைக்கிறார். நாரத முனிவர் கிருஷ்ணரை மறந்துடுறார். மனைவி, மாமனார், அப்ப இதுக்கு ஒரு வியாபாரம் பண்ணணும், இந்த குடும்பத்தை பராமரிக்கணும், வேலை செய்யணும், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாம் நடக்குது, எல்லாத்தையும் பகவான் ஏற்பாடு பண்றாரு. ஒரு ஜீவராசி பௌதிக உலகத்துக்கு வந்தா எல்லாமே ஏற்பாடு பண்றார். தாயை கொடுக்கிறார், தந்தையை கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கிறார், செல்வத்தை கொடுக்கிறார், துன்பத்தை கொடுக்கிறார், நோயை கொடுக்கிறார், எல்லாமே பண்றார். எல்லா ஏற்பாடும் நடக்கும். இதை புரிந்து கொள்ளும் வரையில் அதெல்லாம் நடக்குது, நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அப்படியே வாழறார். கிருஷ்ணரை முழுமையாக மறந்து விட்டிருக்கிறார். முழுசா மறந்தாச்சு. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது, குழந்தை அப்படியே வெளியே விளையாட போகும்போது இந்த ஆற்று வெள்ளம் அதிகமா வருது. திடீர்னு ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து, ஆற்றங்கரையில தான் வசிக்கிறாங்க, பெருக்கெடுத்து வரும்போது எல்லாத்தையும் அடிச்சுன்னு போகுது. அப்படி ஓடும்போது அந்த குழந்தைய அடிச்சுன்னு போகுது. குழந்தைய அடிச்சுன்னு போகுதுன்னு போய் குழந்தைய பிடிக்கிறார். குழந்தைய பிடிக்கிறார். வீடு வீடு செல்வங்கள்லாம் அடித்து கொண்டு போற அபாயம் வந்து விட்டது. அப்போ ஒரு மூட்டையா எல்லா செல்வங்களையும் மூட்டையா கட்டி, முக்கியமானதெல்லாம் மூட்டையா கட்டி, அது ஒரு பையில, குழந்தை ஒரு கையில, மனைவி ஒரு கையில. அவரு ஆனா வெள்ளம் வந்து கொண்டே இருக்கிறது. நீந்துறார், நீச்சல் தெரியும், நீந்துறார். ஒண்ணு ஒண்ணா கைவிட்டு போகுது. குழந்தைய காப்பாற்ற முடியல, குழந்தை சின்னது இல்லை, அப்படியே நழுவி போயிடுது. அப்புறம் செல்வங்களை விட்டுறலான்ட்டு விட்டுறாரு, அதுவும் போயிடுது. மனைவியை காப்பாற்றணும்னு நினைக்கிறார், மனைவி கொஞ்சம் கனமானம் பெரிய, அதை காப்பாற்ற முடியவில்லை. ஐயோ எல்லாம் மனைவி போது, குழந்தை போது, செல்வம் போது, மாமனார் போயிட்டாரு, எல்லாம் போது, வீடு போயிடுச்சு. கிருஷ்ணா எல்லாம் போயிடுச்சு கிருஷ்ணான்னு அப்படி நினைக்கிறார் பாருங்க. அப்புறம் மீண்டும் எங்க கிருஷ்ணரை விட்டாரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நாரத முனிவரே, மாயைன்னா என்னன்னு பார்த்தீங்களான்னா, ஆமா, அப்படிதான் நாம எல்லாம் கூட. அப்படிதான் அந்த உலகத்துல இருக்க விஷயங்கள்லாம் நம்மளை வந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து பிரித்து எங்கேயோ தள்ளி, கீழே தள்ளி, நம்முடைய நிலையிலிருந்து விலகி எங்கேயோ போயிடுவோம். எதையோ உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம், எதையோ உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அது உண்மை அல்ல. எது நம்மை காப்பாற்றும் நினைக்கிறோம், அது நம்மை காப்பாற்றுவதில்லை. இது நம்மை காப்பாற்றும் நினைக்கிறோம், ஆனா உண்மையில அது காப்பாற்றுவதில்லை. நம்மை காப்பாற்றுவது கிருஷ்ணர். எப்படியோ ஐநந்த தனுஜ கிங்கரம் பதிதம் மாமிஷமே பவாம்புதௌ கிருபையா தவ பாத பங்கஜ ஸ்தித தூளி சதுஷம் விசிந்தையே. கிருஷ்ணா, எப்படியோ இந்த உலகத்துல நான் விழுந்துட்டேன், என்ன வந்து உன்னுடைய பாதங்கள்ல தூசியா ஏத்துக்கோ. ஆழ்வார் இன்னும் பாடுறார், நான் ஏதும் உன் மாயை ஒன்றறியேன். உன் மாயை என்னான்னு எனக்கு எப்படி தெரியும்?
நான் எப்படி அறிய முடியும்? ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இப்ப பார்த்ததெல்லாம் பெரிய ஆளுங்கள்லாம் மாயையில விடுறாங்கன்னா, நான் ஒரு அல்ப ஜீவாத்மா. நான் எப்படி உன்னை முன் மாயையிலிருந்து வெளிவரும்? நான் ஏது முன் மாயை ஒன்றறியேன் நமன் தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகை என்று மோதும்போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். வானே வானவர் தங்களீசா மதுரை பிறந்த மாமாயனை என்னானாய் நீ என்ன என்ன நடக்குமோ தெரியாது. நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே அப்படின்ட்டு பெரியாழ்வார் பாடுறார். ஏன்னா உண்மையே நான் எப்படி அறிய முடியும்? எனக்கு என்னுடைய தலையெழுத்துல என்ன போட்டிருக்கியோ தெரியாதே. என்ன சுலபமா மாயில தள்ளி தள்ளி விடுதே என்னுடைய சூழ்நிலை. நான் அறிவில்லாதவன். நீதான் என்னை காப்பாத்தணுமே தவிர என்னால காப்பாற்றிக் கொள்ள முடியாது. எனக்கு ஒரே ஒரு உபாயம்தான். பகவானையும் பக்தர்களையும் சரணடையும் ஒரே உபாயம் தவிர எனக்கு வேறு உபாயம் இல்லை. நான் எங்க திரும்பினாலும் மாயை என்னை தாக்குகின்றது. எந்த ஒரு அடி எடுத்து வைத்தாலும் மாயை என்னை தாக்குகிறது. இதுல நான் விழாமல் இருக்கும் பொறுப்பும் நீதான் பார்த்துக்கணும். நீதான் பகவான் பிரத்யேக கவனம் பக்தர்கள் மேல வைக்கிறார். வைக்காமல் இல்லை. ஒரு ஜீவன் மாயில போனாலும் பின்தொடர்ந்து வருகிறார். அது அவருடைய கருணைதான். இப்ப இந்த பன்றியாகவும் நாயாகவும் பேயாகவும் தேவர்களாகவும் அசுரர்களாகவும் மனிதர்களாகவும் எத்தனையோ பிறவிகள் எத்தனையோ ஜென்மங்கள் ஒரு ஜீவன் எடுத்தாலும் அந்த ஜீவனுக்கு கூட துணையா போயிட்டே இருக்கிறார். அத சைத்தன்ய சரிதாமிர்தம் என்ன சொல்லுதுன்னா, ஆஹ் எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்கிறாரோ அங்க மாயானுடைய அதிகாரம் இருக்க முடியாது. எப்படின்னா கிருஷ்ணர் சூரிய சமா. கிருஷ்ணா சூரிய சம. மாயாஹய அந்தகார. மாயான்றது இருட்டு. ஜஹா கிருஷ்ண தகா நாயி மாயார அதிகாரம். எங்க கிருஷ்ணர் இருக்கிறாரோ அங்க மாயை வர முடியாது. எங்க கிருஷ்ண நாமம் இடைவிடாமல் ஒலிக்கிறதோ அங்க மாயை வர முடியாது. அதனால நாம செய்ய வேண்டிய ஒரே காரணம், ஒரே ஒரே ஒரு காரியம், இடைவிடாமல் இடைவிடாமல் ஸ்மர்த்தவ்ய சததம் விஷ்ணோர். ஸ்மர்த்தவ்ய சததம் விஷ்ணோர் விஸ்மர்த்தவ்யோ நான் ஜாதுசித். சர்வே விதி நிஷேதா சியூர் ஏத்தையோர் ஏவ கிங்கர. பகவான் விஷ்ணுவை எப்பொழுதும் நினைவு கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் ஒருபோதும் அவரை மறக்க கூடாது. சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா விதிமுறைகளிலும் தடை செய்யப்பட்ட விஷயங்களும் இந்த இரு கோட்பாடுகளுக்குள் அடங்கும். இரு கோட்பாடுகளுக்கும் சேவை செய்வதற்காக இருக்க வேண்டும். ரெண்டு கோட்பாடு தான் நமக்கு சாஸ்திரம் கொடுக்குது. இது பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்மர்த்தவ்ய சததம் விஷ்ணு விஷ் ஸ்மர்த்தவ்ய நாஸ் ஜாதுசித் அப்படின்ற ரெண்டு கோட்பாடு. என்ன கோட்பாடுனா, எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், எப்பொழுதும் கிருஷ்ணரை மறக்க கூடாது. எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும்ன்றது அந்த ஜபம் ஜபம் செய்யறது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்போதும் ஜபம் செய்ய வேண்டியது. மறக்க கூடாதுன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது, மறக்காமல் இருக்கிற மாதிரி நம்முடைய சேவைகளை அமைக்க வேண்டும். கிருஷ்ணருக்காக சமைக்க வேண்டும், கிருஷ்ணருக்காக சாப்பிட வேண்டும், கிருஷ்ணருக்காக தூங்க வேண்டும், கிருஷ்ணருக்காக வேலைக்கு போகணும். கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிருஷ்ணரை மையமாக வைத்து செய்யும்போது கிருஷ்ணரை மறக்காமல் இருக்க முடியும். இந்த ரெண்டு வேலையும் வேலை எல்லாத்துக்கும் இதான் கோட்பாடா நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைக்கணும். நம்ம கிருஷ்ணரை மறக்கிற மாதிரி சூழ்நிலையில இருந்தா நம்ம குடுமி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்களை கூடயாவது ஒட்டிக்கணும். அவங்க கிட்ட நம்ம இப்ப எப்படியாவது என்னை கொண்டாந்துருங்க, நான் இப்ப எதை தப்பு பண்ண பட்டுன்னு ஒண்ணு வைங்க, திட்டுங்க, என்ன அடிங்க, என்னை எப்படியாவது கூட்டின்னு வந்துருங்க, என்னை கீழே விட்டுறாதீங்க அப்படின்னு போய் சொல்லணும். நான் என் குருதேவருக்கு சொல்லுவேன், உங்க கையில தண்டா இருக்கு, மண்டையில ஒண்ணு போடுங்க, நான் தப்பு பண்ணும்போது என்னை திட்டுங்க. திட்டினா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஓ, கண்டுபிடிச்சிட்டாரு என் தப்ப, நான் இனி இந்த தவறை செய்ய மாட்டேன். அப்போ சைத்தன்ய சரிதாமிர்தம் சொல்லுது, மேலும் சொல்லுது, நம்ம எப்படி மாயையில விழுந்தோம், எப்படி வெளிவரணும்ன்றத சைத்தன்ய சரிதாமிர்தமும் போதிக்குது. எல்லாமே அதை தான் போதிக்குது. மத்திய லீலையில சொல்றாங்க, கிருஷ்ண புலி. புலினா மறந்துடுறது. கிருஷ்ண புலி சேய் ஜீவ அனாதி பகிர்முக. கிருஷ்ண புலி சேய்னா கிருஷ்ணரை மறந்துட்டு ஜீவாத்மா. அனாதினா அந்த அனாதின்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு.
இன்னைக்கு நேத்து இல்ல, பல 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 கோடி ஜென்மமா விட்டுட்டு வந்திருக்கோம். அதனால தானே கஷ்டமா இருக்கு, பக்தி பண்றது கஷ்டமா இருக்கு, ஏன்னா மறந்துட்டோம். ஒரு மறந்த விஷயத்தை திருப்பி நினைவு கொள்வது, திரும்பவும் பழகுவதுன்றது ரொம்ப கஷ்டம். அனாதின்றது அது. அனாதினா எவ்வளவு காலம்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய காலம். அனாதி. பகிர்முக. முக அப்படின்னா முகம். பகிர்முகன்னா முகத்தை திருப்பிக்கிறது. யார் மேலாம் கோவம்னா நம்ம என்ன பண்றோம்? முகத்தை திருப்புறோம்ல. அந்த மாதிரி கிருஷ்ணரை கிட்ட இருந்து நம்ம பகிர்முக, முகத்தை திருப்பின்னு வந்துட்டோம். அத்தையேவ மாயா தாரே தேய சம்சார துக்க. அதனால என்ன பண்ணாரு கிருஷ்ணர்? ஓகே அப்படியா, சரி போ. நான் வேண்டாம்மா உனக்கு, திருப்பி திருப்பி கேட்கிறாரு கிருஷ்ணர் நம்மள. நான் வேண்டாம்மா உனக்கு, குழந்தை சொல்லுது இல்ல, எனக்கு வேண்டாம், என்னை தனியா விடு, நான் தனியா போகணும், நான் தனியா போகணும், நான் பிரிஞ்சு போகணும். அம்மா அப்பா வேண்டாம், நாங்க தனியா இருக்கணும், தனியா சுகம். ஏன்னா உங்ககிட்ட இருந்தா கட்டுப்பாடு விதிகள் உண்டு. உங்களுக்கு பணிவா இருக்கணும், உங்களுக்கு அடங்கணும், அதனால நாங்க தனியா போறோம், நாங்க தனியா போறோம். போ, போய் பாரு, அனுபவி. கிருஷ்ணர் அதான் சொன்னார், அனுபவி, அனுபவிச்சுட்டு வா, போ. அப்ப மாயைன்ற வேலைக்காரிகிட்ட விட்டுற வேண்டியதுதான். இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வேலைக்காரிங்க வச்சிடுறாங்கல்ல, இப்ப அதுக்கும் ஒரு சிசிடிவி கேமரா வச்சிடுறாங்க. அவ தப்பு பண்றாளா, ஒழுங்காக்குறாளன்னா அந்த சிசிடிவி கேமரா மூடிட்டு அவ அடிக்கிறா குழந்தைய. அந்த மாதிரி பண்றாங்கல்ல. எங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், நாங்க போய் பணம் சம்பாதிச்சுன்னு வரோம், இந்த குழந்தைய வேலைக்காரிகிட்ட விட்டுறேன், இல்ல யாருன்னா உதவாதவங்க கிட்ட விடுறேன். அவங்க பணத்துக்காக எது ஒண்ணா பண்ணுவாங்க. குழந்தைக்கு சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சரியா பராமரிக்க மாட்டாங்க. இப்ப கதை நம்மளுது அப்படிதான். அது கிருஷ்ணர் பண்ணல, நாமளே பண்ணிட்டோம். நான் வரல உங்ககிட்ட, நான் போறேன், சரி வேலைக்காரிகிட்ட வாழு. வேலைக்காரி நல்லா அடிப்பா, மாயாதேவி வா, வச்சு செய்யறேன், வா. ம். ஸ்வீட் நிறைய சாப்பிடணுமா, சாப்பிடு, வயிற்று வலி வந்துடும். எதையெல்லாம் நம்ம துஷ்பிரயோகம் பண்றோமோ அதுக்கெல்லாம் இங்க எல்லாம் பாடு. இது வேணும்னு நினைச்சா அங்க அடி, எப்படி திரும்பினாலும் அடி இங்க. மாயா அப்படித்தான். பௌதிக உலகம் எங்கேயாவது இந்த இடத்துல இது சுகமா இருக்கிறது நினைக்க முடியுமா? அங்க அடி. அப்ப திருமணம் செய்து கொண்ட அந்த பிரம்மச்சாரி நிலைமெல்லாம் அப்பதான் அடடடடா, நான் பிரம்மச்சாரியாவே நிம்மதியா இருந்திருப்பனே, இப்படி பாழா போயிட்டதே அப்படின்னு நினைப்பானுங்க. ஆனா அது முதல்லயே செஞ்சிருக்கணும், முதல்லயே கவனமா இருந்திருக்கணும். ஏதாவது ஒரு இளம் பெண் பிரபு அப்படின்னா மயங்க கூடாது. உனக்கு இருக்கிற அந்த பக்தி கிருஷ்ணர் கொடுத்தது, அது எந்த நினைச்சுக்கிறேன். நானே கிருஷ்ணர் நினைக்கிறது எண்ணத்துக்கு சமம் அது. அப்ப சொல்லணும், இது என்னுடையதல்ல, இது என்னுடைய குருதேவர் இது. நான் பக்தியால ஜொலிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய குருதேவரும் என்னுடைய கிருஷ்ணரும் தானே தவிர இதை பார்த்து நீ மயங்காத, நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி பிரம்மச்சாரிகள் நிறைய பேர் கீழே விழுந்தது, கீழே விழுறது ஆஹ் அர்த்தம் என்னன்னா, திருமணம் செய்து கொள்வது தவறுன்னு நான் சொல்லல. எப்பொழுது ஒருவர் பிரம்மச்சாரி வாழ்க்கைக்கு போறாங்களோ அவங்க திரும்பி பார்க்க கூடாது, அப்படியே போகணும். அதே போல வானப்பிரஸ்தம் போகக்கூடிய கிரகஸ்தர்களும் வானப்பிரஸ்தம் போயிட்டு நான் பேரன் பேத்தி இது மேல வச்சிருக்கிற பற்றுகள் கூட காமத்தின் வெளிப்பாடுகள் தான். பகவானை விட்டு விலகி செல்வதற்கான வெளிப்பாடுகள் தான்ன்றதை புரிஞ்சுக்கணும். நாம் வைத்திருக்கும் பற்றும் மாயை தான். நம்ம எத்தனை, ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடமைகள்ல இருந்து விலகிடுவாங்க. எனக்கு பக்தி செய்ய முடியல, என்னுடைய குழந்தைகளை நான் பார்த்துக்க மாட்டேன், என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு சேவை செய்ய மாட்டேன், நான் வெறும் ஜெபமே பண்ணுவேன், இதெல்லாம் வேண்டான்னு சில பேர் எஸ்கேப் ஆவாங்க. அது கிடையாது. அங்கு உங்களுடைய நேரம் துஷ்பிரயோகம் ஆகக்கூடாது. அங்கு நீங்க உண்மையாக, சில பேர் பக்தியை தங்களுடைய சுகத்திற்காக பயன்படுத்திக்குவாங்க. அது இல்லை. பக்தி என்பதே தியாகம். அங்கு சேவைகளை செய்ய வேண்டும், கடமைகளை செய்ய வேண்டும். நம்முடைய கவனம் முழுக்க முழுக்க கிருஷ்ணர் மேல இருக்கும். அப்ப அதற்கான ஏற்பாடுகள் நமக்கு கண்டிப்பா நடக்கும். நாம் சுயநலமாக இருந்தால், நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் சுயநலமா இருப்பாங்க, பக்தர்களுக்கு சேவைப்பட மாட்டாங்க, பகவானுக்கும் கடினமா உழைக்க மாட்டாங்க, அப்படியே மேனாமினிக்குகளாக இருப்பாங்க. மேனாமினிக்குன்னு சொல்லுவோம்ல, எதுக்கும் வளையவே மாட்டாங்க. பக்தினா வளையணும், பக்தி தொண்டுல வளையணும், என் சுகத்தை யோசிக்கவே கூடாது.
நான் சுகமாக இருப்பேன்ற எண்ணம் வரவே கூடாது. தயாராக இருக்கிறேன், பகவானே தயார், நான் தயார் நிலையில் இருக்கிறேன். அனுமான் எப்படி இப்படி அரமண்டி போட்டு இப்படி தயார் நிப்பார் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா அனுமான் எல்லாம் போட்டோ பாத்தீங்கன்னா இப்படி தயாரா நிப்பார் உடனடியாக. சரி எஜமானனே அப்படி. அப்ப சரி எஜமானனே, எனதென்று ஏதுமில்லை, எல்லாம் உன் அடைக்கலமே. நான் உனக்காக ஓடுவதற்கும் உனக்காக இந்த வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறன்ற மனநிலைக்கு ஒருத்தர் வரணும். நான் எப்பொழுது என் சுகத்தை நினைக்க ஆரம்பிச்சிடணும், எப்பொழுது நான் என் சரீர சுகத்தையே நினைக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போல்லாம் மாயை என்னை மூடி இருக்கிறது. மாயை என்னை மூடி இருக்கிறது. மாயை தயாரா பார்த்துட்டே இருக்கும், எப்ப இவங்க கீழே விழுவாங்கன்ட்டு. ஏன்னா மாயினுடைய வேலை அதான். மாயை அதுக்காக தான் நியமிச்சிருக்கிறாங்க, இவங்க எப்ப கீழே விழுவாங்க, எப்ப இவங்கள நம்ம கீழே தள்ளுவோம்ட்டு. அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முனிவர்கள்லாம் தவம் செய்யும் போது மாயை ரொம்ப அட்டாக் பண்ணும். நம்ம விஸ்வாமித்திரருடைய வாழ்க்கையில பாக்குறோம். நேனக்கா வந்தா சில முனிவர்கள் அவ்வளவு கடும் தவம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஒரு பெண்ணுடைய சலங்கை சத்தத்துல மயங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வீக்காவா இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அந்த அளவுக்கு அவங்க வீக்கு, அந்த அளவுக்கு மாயாஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவ்வளவு எவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளோ வீக்கா அவங்கள ஆக்கும். எவ்வளோ அதிகமா நான் உறுதியா இருக்கணும்னு நினைக்கிறேனோ ஒரு மனிதர் நினைக்கிறாருன்னா அவரை அவ்வளோ சுலபமா மாயினால கீழே தள்ள முடியும். மிகப்பெரிய வீரனா இருக்கலாம். நெப்போலியன்லாம் பெரிய வீரன். அந்த கிளியோபட்ரான்னு ஒருத்தி இப்படி ஒரு புருவத்தை அசைப்பாளாம். புருவத்தை அசைச்சு ஒரு தலைகாணி இப்படி கீழே போடுவாளாம். அவன் மண்டி அந்த முட்டி போடுறதுக்கு அந்த தலைகாணி முட்டி போட்டு என்னம்மா செய்யணும் அப்படின்னு கீழே விழணுமா. அப்போ ஒரு பெண்ணிடம் கீழே விழற அளவுக்கு அந்த வீரன் மயங்கி கிடைக்கிறான். காரணம் சுகம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான்ல, ஒரு பெண்ணோடு சுகம் அனுபவிக்க வேண்டும்னு நினைக்கிறான்ல அவன். அதனால அவன் அவ்வளவு கீழே தள்ளப்படுறான். இந்த பௌதிக உலகம் அப்படிதான் செயல்படுது. ஏதாவது நமக்கு ஒண்ணு வேணும், பௌதிகமா வேணும்னா அங்க பெரிய விஷயத்த நம்ம கொடுக்கணும். பௌதிகமாக ஒரு விஷயம் நமக்கு வேண்டும் என்றால் நாம மிகப்பெரிய தியாகத்தையோ மிகப்பெரிய உடல் உழைப்பையோ மிகப்பெரிய விஷயங்களையோ செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இந்த பௌதிக உலகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க பக்தி நம்ம செய்யும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இது அல்பம், இந்த அல்பமான விஷயத்தெல்லாம் நான் விட்டுட்டு பகவானை நோக்கி நான் செல்ல வேண்டும், பகவத் பக்தி செய்ய வேண்டும், பகவத் பக்தர்களோடு நான் சங்கம் கொண்டு மேல போகணும், கீழே இறங்குறது இல்லை, மேல போகணும். நேற்றைய விட இன்னைக்கு என்னுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்க வேண்டும், என்னுடைய கவனம் அங்கே சிறப்பாக இருக்க வேண்டும். என்ன ஒரு இன்னல் வந்தாலும், நான் எந்த கீழ் சூழ்நிலையில தள்ளப்பட்டாலும் நான் பக்தி செய்வேன் அப்படின்னா தான் மாயை கொஞ்சம் பேக் அடிக்கும். நீ என்ன சூழ்நிலைன்னா எனக்கு கொடு, ஆனால் நான் எனக்குன்னு நியமித்த பக்தி பக்தி கடமைகளை நான் செய்வேன் அப்படின்னும் போது மாயா கொஞ்சம் தடுமாறும். ஓகே, இவங்க இறுக பற்றி விட்டார்கள் கிருஷ்ணருடைய திருவடியை அப்படின்ட்டு. இப்ப எப்போ ஒரு பக்தன், அந்த முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பலத்து மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் அந்த உரையை முடிக்கிறேன். பக்தர்கள்ல பக்தி யோகி இருக்கிறாங்க, அஷ்டாங்க யோகின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அஷ்டாங்க யோகிகள்லாம் தங்களுடைய பலத்துல தான் அவங்க வேலை செய்யறாங்க. விஸ்வாமித்திரர் தன்னுடைய பலத்துல தான் அவர் தவம் பண்ணார். ஒரு முறை மேனகியை சபிச்சிருவார், ஒரு முறை கோவப்பட்டுருவார், ரெண்டு முறை நடக்குது. அப்ப ரெண்டு முறையும் மாயை கிட்ட அவர் தோத்துடுறார். மூன்றாவது முறையாக எப்பொழுது அவர் ராமருக்கு சேவை செய்கிறாரோ, பக்தி தொண்டு, அஷ்டாங்க யோகம் வேற, பக்தி பக்தி யோகம் வேற. பக்தி யோகம் செய்யும் போது பகவான் அந்த பக்தனை பாதுகாக்கிறார். மாம் ஏவையே பிரபத்தியந்தே, தன்னை சரணடையும் பக்தர்களை மாயிலிருந்து பகவான் காப்பாத்துறார். பிறவிகள் தோறும் கூட அந்த அறிவை மாத்தி கொடுப்பார். எப்படி ஜடபரதனுக்கு கொடுத்தார், மான் உடம்புல கூட ஞாபக சக்தி கொடுத்தார். அப்பா போன பிறவில நீ முனிவனா இருந்தப்பா, நாடு ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு பக்தி பண்ண, ஒரு மான் பின்னாடி ஓடினா, அதனால இந்த பிறவில மான் சரீரத்துல இருக்கிற அப்படின்ற ஞாபக சக்தியை கொடுத்தாரு. அதை நினைச்சு பரத மன்னன் துடிச்சு போறார்.
அடடா, என்ன காரியம் பண்ண நான். அடுத்த பிறவியில பிராமண குடும்பத்துல கொடுக்கிறார். அந்த நான் பிராமணன்ற எண்ணம் கூட வரக்கூடாது பக்தனுக்கு. நான் பிராமணன்ற நான் ஒஸ்தின்னு எப்போ ஒருத்தன் நினைச்சானோ அவ்வளவுதான். அப்ப நான் பிராமணன்ற எண்ணம் கூட எனக்கு வரக்கூடாதுன்னு மந்திரம் கூட அவர் கத்துக்க மாட்டார். அப்பவும் அவருக்கு தெரியும், முற்பிறவில மானா இருந்தேன், அதுக்கு முன் பிறவியில நான் பரதனா இருந்தேன், பரத மன்னன், உலகத்தை ஆண்ட பரத மன்னனா இருந்தேன். இப்ப எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பௌதிக தகுதிகள்லாம் வேண்டாம் எனக்கு. அவங்க அப்பா எவ்வளோ கெஞ்சுறாரு, ஒரு மந்திரம் கத்துக்க, உனக்கு யார் சாப்பாடு போடுவோம், உன்னை யாரை காப்பாத்துவா அப்படின்னு அப்பா அழுறாரு. அழுது அழுது அப்படி செத்து போறாரு. இவனை வந்து கூட இருக்கிற சகோதரர்கள்லாம் சாப்பாடு போட்டுருவாங்க, வயல்ல வேலை வாங்குவாங்க. அப்ப கூட ஜடபரதன் அதை பற்றி கவலையே படாமல் அப்படியே இருப்பார். மிக கவனமாக இருந்து அவன் ஜடபரதனை வந்து காட்டுவாசிகள்லாம் காளி மாதாக்கு பலி கொடுக்கறதுக்கு கொண்டு போயிடுவாங்க. காளி மாதா தேவி தேவி. ஹம்? நிறைய பக்தர்களுக்கு தேவியை விட்டுட்டோம்னா என்ன ஆகும்ன்ற பயம் இருக்கும். இங்க அவர் பயப்படல. என் உயிர் இருக்கணும்னா இருக்கும், கொல்றான்னா கொல்லட்டும், அப்படி நான் கிருஷ்ணன் நினைவுல இருப்பேன் அப்படின்னு. ஆனா அந்த பிறவி முழுக்க அவர் கிருஷ்ணர் நினைவுல இருப்பார். அப்ப தேவி வந்து, இவர் பக்தரு, இவருக்கு இந்த பிறவியில ஒரு மோட்சம் வாங்கணும், இவனுங்கெல்லாம் இவனை எப்படி கொல்ல முடியும்னு வந்து அவர்களை கொல்றார். தன்னுடைய பக்தர்களை கொன்னுட்டு கிருஷ்ண பக்தரை காப்பாற்றுகிறாள். அதான் மாயா. மாயா அவளை வணங்குகிறாள். மாயா ஜடபரதனை வணங்குகிறாள், தப்பிக்க வைக்கிறாள். அதுக்கப்புறம் ஜடபரதன் வந்து ரகுகுண மன்னனுக்கு உபதேசம் பண்ணிட்டு முக்தி அடைகிறார். அப்ப எப்போ ஒரு பக்தன் பக்தி யோகத்தில் நிலைக்கிறானோ அப்ப பகவான் அவனை முன்னேற்றுவதற்கான காரியங்களை தள்ளுறார். அவனுக்கு இருக்கிற பற்றுகள் எல்லாம் வெட்டி விட்டுருவார். அதனால பகவானிடம் நாம் சரணடைய வேண்டும். அப்ப அஹ், ஹரிதாஸ் தாக்கூர் நமக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம். ஹரிதாஸ் தாக்கூர் நாமாச்சாரியார்னு பேர் வாங்கினார். அது இல்லாம 2 முறை அவரை சோதிச்சாங்க. ஒரு முறை மாயாதேவியே வரா, ஒரு முறை ஒரு விலை மாது வரா. விலை மாதுவை அவர் பக்தராக்கிட்டார். விலை மாது வரப்போறா, அவர் எஸ்கேப் ஆயிருக்கலாம், அவருக்கு தெரியும். ஆனாலும் அவளை பக்தராக்கணும் அப்படின்றது பகவானுடைய சித்தம்ன்றது அவருக்கு தெரிஞ்சு 3 நாள் ஜபம் பண்ணி அவளை பக்தனாக்கி தீட்சை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறார். ஒரு குகையில வந்து ஜபம் பண்ணும்போது மாயாதேவி ஒரு அழகிய பெண்ணாக வருகிறார். அப்பவும் அவருடைய குறிக்கோள் பகவானுடைய நாமத்தை சொல்றது எப்படின்னா, பகவானையே கொண்டு பகவானை அடையிறது. அதனால பகவானுடைய பாதுகாப்பு இருக்கும். பகவானுடைய பாதுகாப்புனால மாயாதேவி அவரை ஒண்ணும் பண்ண முடியல. மாயாதேவி சரணடைகிறாள். அதனால நம்ம வந்து ஹரிதாஸ் தாக்கூர் போல பக்தி தொண்டு செய்ய வேண்டும். பகவானை முழுக்க முழுக்க சரணடைய வேண்டும். நாமத்தை முழுக்க முழுக்க சரணடைந்து பகவானுக்கும் நாம ஜபம் செய்யணும், பக்தர்களுக்கு சேவை செய்யணும். நான் என்ற அகங்காரத்தை விட்டொழிக்க வேண்டும். இது பக்தியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய ஞானத்தையும் வளர்த்துக்கிறோம்ல, அது வந்து கர்வத்தை கொடுக்க கூடாது. ஒரு அபக்தர்களையோ பார்க்கும்போதோ இல்ல பக்தர்களே மத்தியிலையோ நான் ஒசத்தின்ற எண்ணத்தை நம்ம வச்சுக்க கூடாது. நான் ஒசத்தின்ற எண்ணம், நான் பக்தன், நான் ஒசத்தி அப்படின்ற கர்வமும் நம்மளை அழிச்சிரும். அதனால அந்த அமானின மானதேன கீர்த்தனிய சதாஹரி அந்த எண்ணத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். இது பண்றதுனால நான் மற்றவர்களை விட உசத்தி என்ற எண்ணத்தையும் நான் என்னுடைய இதயத்திலிருந்து எடுக்கணும். இந்த கலையெல்லாம் உள்ள இருந்து எடுத்துக்கணும். இதான் வேலை நமக்கு. இந்த வேலையை நாம் செய்ய 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 பகவான் வந்து நம்மை ஆழமாக நம்மை முன்னேற்றுவார். அங்கு தனக்கென்று எதுவும் இல்லாம நம்ம வந்து முன்னேறுவதற்கு வழி பிறக்கும். இப்ப குரு என்பவர், மூத்த பக்தர்கள் என்பவர்கள் நம்மளுடைய இந்த அகங்காரத்தை எடுத்துருவாங்க. அதனாலதான் நம்ம வந்து குருவின் அருகாமையில் இருக்கணும், மூத்த பக்தர்களுடைய பாதுகாப்புல இருக்கணும். இதுக்கு ஒரே ஒரு கதை, அந்த கதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு முறை ராமானுஜருடைய சீடர் முதலியாண்டான்னு ஒருத்தர், அவருக்கு வந்து லேசா கர்வம் இருக்கிறத ராமானுஜர் கண்டுபிடிச்சிடுறார். என்னன்னா அவர் எல்லா சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்தவர், உண்மையான பக்தன் தான். ஆனா அந்த கர்வம் வந்து பல நேரங்கள்ல நம்மையே தெரியாம நம்ம கண்ணை மூடிடும். இது வந்து வித்யா கர்வம்னு சொல்லுவோம். அந்த வித்யா கர்வம் வந்து நம்மளை வந்து அப்படியே மூடி வச்சிரும்.
அப்ப அந்த மாதிரி முதலி ஆண்டானுக்கு இருக்கிறத ராமானுஜர் பார்த்துட்டார். அப்ப என்ன பண்ணார், ஒரு முறை ஒரு அந்த ராமானுஜருடைய 5 குருக்கள்ல ஒருத்தருடைய மகள் பேர் வந்து அத்துலை. ஏதோ ஒரு நம்பி, திருமலை நம்பியா பெரிய நம்பி, பெரிய நம்பியினுடைய மகள் அத்துலை. அத்துலை வந்து அப்பா கிட்ட வந்து சொல்றா, என்னோட மாமியார் வீட்டுல வேலை செஞ்சு முடியல, எங்கேயோ 2 கிலோமீட்டர் தூரத்துல போய் தண்ணி தூக்கின்னு வந்து வேலை செய்யணும் மாமியார் சொல்லிட்டாங்க. நீ போ, உங்க அப்பனை வேலைக்காரனை அனுப்ப சொல்லு, சமையல்காரனை அனுப்ப சொல்லி நீ உக்காந்துக்கோ, நீ தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க மாமியார். என்னால செய்ய முடியல வேலை அப்படின்னும் போது அப்ப பாக்குறார், ராமானுஜர் பாக்குறார், முதலியாண்டனை கூப்பிடுறார். முதலியாண்டான் நீ போ, அங்க போய் தண்ணி எடுத்துன்னு வந்து கொடு, அத்துளை வீட்டுல போய் வேலைக்காரனா போ அப்படின்னு சொல்லி அத்துளை வீட்டுக்கு வேலைக்காரனா அனுப்பிச்சிடுறாரு. அப்போ ஒரு 6 மாத காலம் முதலியாண்டான் எவ்வளவு பெரிய ஞானி, தண்ணி எடுக்கிறது, வீடு பெருக்கிறது, சாமான் துலக்கிறது, சமையல் காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு சாதாரண வேலைகளை செய்யறாரு. அப்ப அந்த ஊருக்கு ஒரு பிரசங்கம் பண்ற ஒருத்தர் வர்றார். அவர் வந்து ஒரு பாசுரத்துக்கு தவறான மொழிபெயர்ப்பு சொல்றார். அப்ப சொல்லும்போது தாங்கவே முடியல இவரால. ஏன்னா அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா, இப்ப மாயவாதம் ஒருத்தர் பேசுறாருன்னா, முட்டாளே மாயவாதம் பேசுறியே அப்படின்னு சொல்லி வெளியே வந்துரும் அது. அது போல இவர் சொல்லிடுறார். முதலியாண்டான் சொல்றார், நீங்கள் இந்த பாசுரத்துக்கு தவறாக மொழிபெயர்ப்பு சொல்றீங்க, தப்பு இது அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் சொல்றாரு, எப்படி தப்பு அப்படின்னும் போது அதை மேற்கோள் காட்டி எங்க எது வந்திருக்கு, எப்படி தப்பு அப்படின்றத விளக்கங்கள் எல்லாம் முதலியாண்டான் வைக்கிறார். அப்ப சபையில இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சு போது இவர் சரி அவர் தவறுன்ட்டு அந்த அளவுக்கு எளிமையா அவர் விளக்குறார். அப்ப சட்டுன்னு பாத்துறாங்க, நீ ஒரு வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனுக்கு எப்படி இப்படி ஞானம், அப்புறம் கண்டுபிடிச்சா இவர் பெரிய ஆளு, ஐயோ முதலியாண்டான். அப்புறம் பிறகு எல்லாரும் வந்து அங்கிருந்த பக்தர்கள் பக்தர்கள் குழாம்னு அந்த பக்கமா போனவங்க எல்லாம் வந்து ராமானுஜர் கிட்ட, இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி, அவனை வந்து சாமான் தொலைக்க விட்டுட்டீங்களே, அவனை பயன்படுத்தணும், பிரச்சாரத்துல பயன்படுத்தணும், அவனை அப்படி விடக்கூடாது, கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனுடைய பணிவை வந்து ராமானுஜர் பாராட்டினார். இப்ப குரு சொன்னாரேன்னு போய் ஒரு வீட்டுல வேலைக்காரனா இருந்தார். யாராவது நம்மள ஒருத்தர் யாராவது அந்த மாதிரி நம்ம வேலைக்காரனாவே இருந்தா கூட வேலைக்காரனா இருக்கிறதுக்கு நமக்கு பிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி பக்தர்களையும் நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்க வேலைக்காரங்க தான், ஆனா அவங்கள வேலைக்காரன்னு சொல்லக்கூடாது, டிரைவர் தான் ஆனா அவங்கள டிரைவர்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அகங்காரத்தை பக்திக்கு வந்த பிறகு வளர்த்து கொண்டவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க முதலியாண்டான் குரு சொன்னார் அதனால நான் வேலைக்காரனா இருப்பேன்னு இருந்துட்டு வந்தார். அது போல நாம் பக்தியில் வந்ததுக்கு அப்புறம் அஹ் நாம் நான் உசத்தி அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும்னா அங்க அடுத்த படி நம்மால் எடுத்து வைக்க முடியாது. அடுத்த படி நாம் எடுத்து வைக்கவே முடியாது. எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் நான் தயார், எதை மீறியும் எனக்கு பக்தி தான் வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வரும்போது கிருஷ்ணர் கிரகம் கிருஷ்ண கிரகம் நம்மை பாதுகாக்கும். மற்றவங்களெல்லாம் நவ கிரகம் பாதுகாக்கிறது, கிருஷ்ண பக்தர்களை கிருஷ்ண கிரகம் பாதுகாக்கும். அதான் வித்தியாசம். எப்ப நம்ம வந்து அந்த நவ கிரகத்தினுடைய ஆட்சியிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னா, எப்போ நம்ம முழு கிருஷ்ண பக்தர்களா மாறுறோமோ, எப்போ தீர்மானம், பிரபுபாத் சொல்ற தீர்மானம் எடுத்தினா கூட போதும், இன்னையில இருந்து நான் கிருஷ்ண பக்தராகத்தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா கூட கிருஷ்ண கிரகம் உங்கள் பக்தியையும் உங்க சூழ்நிலையும் பக்திக்கான சூழ்நிலையை கொடுத்து உங்களுடைய பக்தியை அது காப்பாற்றும். அதனால எந்த சூழ்நிலையிலும் நான் படுத்துனே இருந்தா கூட ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்வேன், என்னுடைய மனதை கிருஷ்ணருடைய திருவடியில் வைப்பேன், என்னால் முடிந்த வரைக்கும் நான் கிருஷ்ண கிருஷ்ண இயக்கத்திற்கு கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு தொண்டு செய்வேன், எல்லா விதத்திலையும் நான் தாங்கி வாழ்வேன் அப்படின்ற உறுதியை நம்ம எடுத்தோம்னா தான் மாயையை வெல்ல முடியும். இல்லைன்னா மாயை வந்து சுலபமா நம்மளை ஏமாத்திரும். அவ்வளவுதான். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு பஞ்சு மிட்டாய் காமிச்சு ஏமாத்துற மாதிரி நமக்கு வந்து ஒரு சிலர் வந்து 4 பேர் வந்து நம்ம காலில் விழுந்தாலே நம்ம ஏமாந்துருவோம். ஓஹோ, நான் பெரிய பக்தன், 4 பேர் காலில் விழுந்தா நம்ம அவுட்டு. அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மை திசை திருப்பி விடும். நல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். இறுதியாக பக்தர்கள் வந்து ஒரு பக்தன்
மேலே போறதுக்கு தயாராயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நாமளே தான் வச்சுக்கோங்களேன், நாமளே தயாராயிட்டோம். அப்போ விஷ்ணு தூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஆஹ், தீர்மானமாக இருக்கக்கூடிய பக்தர்கள் இப்போ உயிரை விடுறாங்க, அப்படியே வைகுண்டம், கண்ணை திறந்தா வைகுண்டம். தீர்மானமாக இல்லாம என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமான பக்தர்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஓரளவு பக்தி பண்ணதுனால கிருஷ்ணர் வைகுண்டத்துல இருந்து அமுச்சிட்டார் விஷ்ணு தூதர் எல்லாம். அப்ப என்ன பண்ணுவாங்களாம், அந்த விமானத்துல உட்கார வச்சு அப்படியே கொண்டு போவாங்களாம். இங்க இருந்து நம்ம அமெரிக்காவே தாண்ட முடியாது. ஆஹ் சரி, நீ அமெரிக்காவில் பொறுப்பு எடுத்துக்கோப்பா அப்படின்னு அமெரிக்காவில் தள்ளிடுவாங்களாம், வாயை பொழந்தோம்னா. ஆனா இப்ப நிறைய பக்தர்கள்லாம் அமெரிக்கா செட்டில் ஆயிருக்காங்க. இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாத்துலயும் செட்டில் ஆயிருக்கிறாங்க. சில பேர், சில பக்தர்கள்லாம் நீங்க எந்த இந்தியால இருந்து போனா கூட, நீங்க எந்த ஊரு, நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க எங்கன்னு கேட்டா, யூ நோ ஐ எம் ஃப்ரம் லண்டன், யூ நோ ஐ எம் ஃப்ரம் துபாய்னு. அவங்க இந்தியர்கள் தான், ஆனா அவங்க வாழறதுக்கு ஒரு வெளிநாடுன்னா அந்த நாட்டை சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல இருக்கிற சில பௌதிக விஷயங்கள் என்னை கட்டுப்படுத்துகிறது, நான் அதற்காக அதுக்கெல்லாம் மயங்குறேன் அப்படின்னு ஒரு ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருந்ததுன்னா, அந்த மாதிரி மயக்கங்கள்லாம் நம்மளை கீழே தள்ளிட்டே போகும். அப்ப தள்ளு தள்ளு தள்ளு, அப்ப மேல போக போவோம். சரி, உனக்கு அமெரிக்கா பிடிக்குதானா, அமெரிக்கால பிறப்பு கொடுத்துருவாங்க. சரி, லண்டனா என்ன என்ன நாட்டை நீ எல்லாத்தையும் காட்டுவாங்க. இப்படி மேல போகும்போதே இப்படி எல்லாத்தையும் பார்த்துனே போவோம். அப்ப வந்து அங்கங்க தள்ளிடுவாங்க. சரி, அதெல்லாம் கூட கண்ணை மூட்டான் இல்ல, அமெரிக்கா வேணாம், லண்டன் வேணாம், எது வேணாம், கண்ணை மூட்டாங்க. அப்புறமா படிப்படியா மேல போவோம். இந்திரலோகம், சந்திரலோகம், தபலோகம், ஜனலோகம், அப்படியே காட்டுவாங்க. அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம், எனக்கு வைகுண்ட லோகம் வந்தா எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூடுற பக்தர்களுக்கு தான் வைகுண்ட லோகம். இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கீழே வேற அத்துல வித்துல சுத்துல, அது வந்து நரக்கலோகம். அதுக்கு மேல வந்து கீழ் உலக சொர்க்கலோகங்கள்னு ஒண்ணு இருக்கு. அவைகள் கூட காட்டப்படும். இது வந்து ஒரு உதாரணமா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பௌதிகமான விஷயங்களை நான் அனுபவிக்கணும்ன்ற ஆசை இருக்கிற வரைக்கும் நமக்கு வைகுண்டம் கிடைக்காது. அவ்வளவு. பௌதிகமான விஷயங்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் வரை நமக்கு ஆன்மீக உலகம் கிட்டாது. இதான் மாயை. இந்த மாயிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா தீவிரமாக போராட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். மாயை பத்தி தவ திரு பக்தி புருஷோத்தம் சுவாமி ஒரு மிகப்பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல எழுதப்படாத விஷயங்களே இந்த மாயை பத்தி பெரிய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார். என்னால இவ்வளவு கருத்துக்கள் தான் இன்னைக்கு கிரகிக்க முடிஞ்சது. இன்னும் படிச்சு நிறைய சொல்லணுன்ற எண்ணம் இருக்கு எனக்கு. அடுத்து ஓரிரு வகுப்புகள்ல படிச்சு நிறைய சொல்றேன். என்னால கிரகிச்ச முடிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பக்தர்கள் இதுல சந்தேகம் இல்ல கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. இந்த மாயை பத்தி எவ்வளவு விவரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து எடுத்து படிக்கும்போதுதான் ஒவ்வொன்றும் சொல்ல வரும்போது ஒவ்வொன்று பின்னணியா நம்மளுக்கு நிறைய தெரிய வருது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுக்கு நம்ம பக்தியில மேலும் விழாம இருக்கிறதுக்கு, பக்தியில் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு அஜாஸ்தாருக்கு ஒரு இப்ப நாரத முனிவர் சொன்ன மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையிலையும் கூட நம்ம ஒரு சின்ன ஆசை வச்சாலும் கூட நம்ம ஆயில மாட்டிக்குவோம், நம்ம பத்தியில கீழே விழுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதையெல்லாம் தாண்டி இதை பத்தி நம்ம டெய்லி டிஸ்கஷன் பண்ணும்போது நம்ம மிக மிக ஜாக்கிரதையா இருந்து பக்தியில எவ்வளவு முன்னேறணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டா நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. கோடி கோடி பிரணாம்ஸ் மாதாஜி. அனைத்து எல்லா வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் அடியனுடைய சிரம் தாழ்த்தி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாயைங்கிற அப்படிய இந்த தலைப்புல ரொம்ப அருமையா சொன்னீங்க மாதாஜி. இது வந்து இதுலேருந்து எப்படி மீளணும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதை படிச்சுட்டு நீங்க எங்களுக்கு கண்டிப்பா இன்னும், அதாவது பக்தியில முன்னேறதுக்கு நீங்க ஒரு இதுவா இருக்கணும்னு ஃபீல் பண்ணி சொல்றேன் மாதாஜி. ரொம்ப, அதாவது மாயைங்கிறது வந்து நமக்கு வெளியில வரணும்னு தெரிஞ்சா கூட வர முடியாம
நம்ம பல பௌதிக விஷயங்கள் காரணங்கள்னால எத்தனையோ காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைகள் நம்மளுடைய அவங்களுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி. பட் பக்தர்கள்னு ஆகிறப்ப பக்தர்களால மாத்திரம்தான் நம்மளை இந்த மாயையிலேருந்து வெளியில எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா, நல்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த அப்ரோச், அந்த சொன்ன விதம் ரொம்ப நிதானமா நிறுத்தி கடகடன்னு ஃபாஸ்டா சொல்லாம அந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் சொன்னது ரொம்ப நல்ல டச்சிங்கா இருந்தது மாதாஜி. அது எப்படி வார்த்தைகளால சொல்ல தெரியல மாதாஜி. இந்த மாய்க்கு இன்னும் மேலும் நீங்க அடுத்து வர வகுப்புகள்ல சொல்லி அங்க அதுல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவுதான் நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் செய்யணும் அப்படின்னாலும் கூட அந்த மாயைங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னேன் மாதாஜி. மிக்க நன்றி மாதாஜி. வாஞ்சாகல்பத்தரூபைஷ்ய கிருபா சிந்து பையவிச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க. நாம சில டைம்ல இப்போ நம்ம ஏதோ செய்யறோம், குக்கிங் பண்றோம், அதோ என்னமோ நினைக்கிறோம், செய்யறோம். அதான் நான் நினைச்சுன்னா இது மாய நம்மளை நினைக்க வைக்குதான்னு எப்படி புரிஞ்சுக்கிறது மாதாஜி? இப்போ நானுங்கிறதா வந்துருது அந்த இடத்துல. நானுங்கிறதா இது கிருஷ்ணனுக்காக செஞ்சேன்னா யாரஸ் கிட்ட நம்ம சொல்றோம், இது யார் பண்ணது, இது நம்ம கிருஷ்ணனுக்காக செஞ்சோங்கிற வார்த்தை வருது, செகண்ட் தான் வருது. ஃபர்ஸ்ட் இது நான் தான் என் வீட்டுல செஞ்சேன் அப்படிங்கிறது வந்துருது மாதாஜி. அது எப்படி, அதுல இருந்து எப்படி மாதாஜி? கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, நான் செஞ்சேன்னு வருது, கிருஷ்ணருக்காக செஞ்சேன், நான் கருவிதான் அப்படின்றத அடிக்கடி நினைவுபடுத்திக்கணும். ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க மயக்கத்துல தானே இருக்கிறோம். இப்போ யாருக்குன்னா அந்த மருத்துவமனை அனுபவம் இருந்தா தெரியும். மருத்துவமனையில முழு மயக்கம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மயக்கத்துல எப்பாவது ஒரு சில நேரங்கள்ல தான் நம்ம அந்த ஆழ்ந்த மயக்கத்துல இருக்கும்போது அதுல இருந்து வெளியே வரும்போது ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் பாருங்க. நான் அந்த மயக்க நிலைக்கு நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒரு 3 முறை முழு அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுல இருந்து வெளியே வர்ற அந்த நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெளியே வந்துட்டோம்னா அப்புறமா நார்மல் ஆயிடும். அந்த மாதிரிதான் நம்ம இப்ப முழு மயக்கம் நமக்கு நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன், எந்த அறிவு, நான்ற எண்ணத்துல இருக்கணும். தினமும் நம்ம கண்டுச்சுக்கணும். இல்ல இல்ல, இது கிருஷ்ணர்து, இது கிருஷ்ணர் தான் செய்ய வைக்கிறார். நான் ஒரு அடிமைதான், கிருஷ்ணருடைய சேவகன் தான் அப்படின்றத நம்ம நினைவுபடுத்தணும். மறந்து போயிருக்கிறோம்ல, நினைவுபடுத்துறோம். அப்ப அந்த அந்த நிலை பாருங்க, மயக்கத்துல இருந்து விழிப்புணர்வுக்கு வர்றது கஷ்டம். அது கிராஸ் பண்ணிட்டோம் தான் சுலபம். அதுக்குதான் அந்த உதாரணம் சொன்னேன். அது யார் அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு தெரியும், ஆஸ்பத்திரி போனவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஒரு ஆழ்ந்த மயக்க நிலை இருக்கும். அந்த நிலையில இருந்து நீங்க வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்கடா இருக்கிறோம், என்னடா பண்றோம் அப்படின்னு அந்த ஒரு 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 க்ஷணம் இருக்கு பாருங்க, அது கஷ்டம். அது தாண்டிட்டோம்னா ஓகே, நம்ம வெளியே வந்துருவோம். அது போலதான் இந்த மயக்கமும். இந்த மயக்கத்துலதான் ஊட்டி இருக்கிறோம். இந்த கஷ்டத்தை தாண்டி இதை பல முறை இப்போ அந்த மயக்க நிலையிலிருந்து விழிப்புணர்வுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதை மேலும் 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 திரும்ப 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 முயற்சி செய்து 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 வெளியே வரணும். வெளியே வரணும். நான்ற அகங்காரத்துக்கு இடமே கொடுக்காமல் அதுல இருந்து வெளியே வரணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னொரு கேள்வி இருந்துச்சு மாதாஜி. இப்போ நம்ம கிருஷ்ணருக்கு அலங்காரம் எல்லாம் அலங்காரத்தை பாக்குறோம். சம்டைம் நல்லா இருக்கிறாரு, சம்டைம் ஒரு மாதிரி நம்ம கண்ணுக்கு வேற வேறையா தெரியுறாரு. அது நம்ம மாயால பாக்கணுமா இல்ல உண்மையாவே நம்ம எண்ணங்கள் அப்படி இருக்குதா மாதாஜி? சில நேரங்கள்ல கிருஷ்ணர் அழகா இருக்கிறார், சில நேரங்கள்ல அழகா இல்ல. அலங்காரம் அலங்காரம் சொல்றீங்களா? அலங்காரத்தை திங்கிங் பண்றோம். அது நம்ம உண்மையாவே திங்கிங் பண்றோமா இல்ல மாய நம்மனால அப்படி யோசிக்க வைக்குதான்னு டவுட் ஆயிடுச்சு மாதாஜி. கிருஷ்ண பக்தி காரியங்கள், இப்ப ஜபம், பிரசாதம் சாப்பிடுறது, பாகவதம் கேட்கறது, இதெல்லாம் பொதுவா 90% கிருஷ்ணரால தான் ஆட்டுவிக்கப்படுது. அதனாலதான் பக்தி தோண்டு பக்தி தோண்டு பக்தி தோண்டுன்னு சொல்றோம். பொதுவாகவே பக்தி தொண்டு கிருஷ்ணரால ஆட்டுவிக்கப்படுகிறது. அதனால அது பாதுகாப்பான ஒரு நிலைதான். ஆனாலும்
பல நேரங்கள்ல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கர்ம வினையினால நாம் சுமந்து வரும் எண்ணங்கள் மேலெழுந்து சில விஷயங்கள்ல இருந்து நம்ம இப்படி தள்ளி இப்படி தள்ளிவிடும். கிருஷ்ணர் எப்பொழுதும் அழகானவர் தான். என் பார்வையில் வித்தியாசம் வரலாம். கிருஷ்ணர் என்ன பண்ணாலும் அழகுதான், அறிவுதான். ஆறு ஆறு மேம்பட்ட குணங்கள்லாம் இருக்கு. எல்லாவற்றிலும் பணக்காரர் அவர்தான். எல்லா அழகு, எல்லா அறிவு, எல்லா வீரம், எல்லா துறவு, எல்லாமே அடங்கினவர், எல்லா புகழ் கொண்டவர் அவர் அப்படின்ற எண்ணத்தை கொண்டாந்து நான் அவரை வந்து பௌதிகமா பார்க்கறத விட்டுட்டு ஆன்மீகமா பார்க்கணும். ஆன்மீகமா பார்க்கறதுன்றது வந்து அவர் முழுமுதற் கடவுள், அவர் எல்லா சக்தியும் உடையவர், எல்லா அழகையும் உடையவர் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு அலங்காரம் பண்றதுல சில பேர் வந்து கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணும்போது ஜோக்கராட்டம் அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லையா? அதுவும் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. இப்போ சில பக்தர்கள்லாம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து என்ன அது சாந்தா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. என்னென்னவோ பண்றாங்க, அதெல்லாம் தவறு. ஆனா அது பண்ணும்போது நமக்கு எண்ணங்கள் வரலாம், அப்போ அதெல்லாம் தள்ளி விட்டுறணும். இன்னைக்கு அழகு நாளைக்கு அழகு இல்லைலாம் இல்லை. கிருஷ்ணர் கிருஷ்ணர் என்னைக்கும் அழகுதான். அப்படி அலங்காரத்துல ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், இது அலங்கார குறைபாடுகள். பகவான்றவர் வந்து எப்போதும் நித்தியமாக அழகானவர் அப்படின்ற எண்ணத்தை கொண்டாண்டிங்கன்னா அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். சரியா? ஓகே மாதாஜி, தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. இது எனக்காகவே இருந்த கிளாஸ் இருந்த மாதிரி இருக்கு மாதாஜி. ரொம்ப சூப்பரான கிளாஸ் மாதாஜி. அரே, நானும் டெய்லி அந்த மூட்ல தான் வளர்ந்துட்டு கிடக்குறேன். உண்மையா எது உண்மை, ஆனா எனக்காகவே இருந்துமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மாதாஜி. இதே மாதிரி சொல்லி சொல்லி எப்படியோ கிருஷ்ணாக்கு கூட்டிட்டு போயிருக்கு மாதாஜி. நான் இல்ல, நான் கூட்டிட்டு போறது பிரபுபாதர் தான், நான் இல்ல. ஆனா உங்க மூலியமா சொல்ல வைக்கிறாரே. டேப் ரிகார்டர் தான் நான். அதான் பிரபாத் உங்களுக்கு அந்த இது குடுக்குறாருல்ல மாதாஜி. அப்ப யாரு? ஆமா மாதாஜி. நன்றி. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, இஸ்கானுக்கு வந்ததுமே இதெல்லாம் சொல்லியிருந்தா இன்னும் எவ்வளவோ இல்ல தூரம் இல்ல போயிருப்பேன். சொல்லியிருப்பாங்க, நமக்கு புரிஞ்சிருக்காது. சொல்ற பக்தர்கள் இப்ப இன்னைக்கு கூட இருக்கிறாங்க. பல விஷயங்கள் அது என்னது நானுதான் சரியில்லை மாதாஜி. என்னுடைய உண்மையை நான் குருதேவர் ஒத்துக்கிறேன் மாதாஜி. நான் தான் இப்ப நான் சொன்னதெல்லாம் 10 20 30 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறார். என் மண்டைக்கு உரைக்கல, இப்பதான் புரியுது. அதனால புரிய வச்சு கிளாஸ் சொல்றேன். புரியுது இப்ப கூட. அதை நான் நடைமுறைப்படுத்துறேனான்றது எனக்கு தெரியல. வேற யாருன்னா என்னுடைய மூத்த பக்தர்கள் தான் என்கிட்ட சொல்லணும். என்னுடைய கணவர் சொல்லிட்டே இருப்பாரு. என்னுடைய மூத்த பக்தர்கள் எனக்கு சொல்லணும், நான் சரியா சரியில்லையா, புகழுக்காக ஓடுறேனா, என்ன பண்றேன் அப்படின்றத என்னுடைய மூத்த பக்தர்கள் எனக்கு அறிவிக்க வேண்டும். கீர்த்தனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம் மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. இந்த டாபிக் நான் காலையில எடுத்தோம்ல, அந்த போஸ்டர்ல டாபிக் பார்த்தோம்ல, கண்டிப்பா என்ன நடந்தாலும் இந்த கிளாஸ் கேட்கணும்னு கேட்டேன் மாதாஜி. அந்த போஸ்டர் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது மாதாஜி. இந்த டாபிக் பார்த்த உடனே என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கேட்கணும். அப்புறம் எந்த மாதாஜி ஒரு டவுட் சூழ்நிலையிலும். மாதாஜி. அந்த இது இப்ப கனவு இருக்குல்ல மாதாஜி, கனவும் ஒரு மாயை தானே மாதாஜி. இப்ப அது வந்து எனக்கு ஏதாவது அது ஏதோ எத்தனையோ ஜென்மமா இருந்து அந்த அந்த உணர்வுகளா அது என்னமோ ஒண்ணு இப்படி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து கனவு, ஆனா அந்த கனவு வந்து அது உண்மை மாதிரியே இப்ப தூங்கும் போல அது உண்மையா இருக்கு மாதாஜி. அதுல இருந்து இப்ப வந்து வெளி வரவே முடியல மாதாஜி. அது நான் எப்படி சொல்றேன், மாதாஜி? நான் உங்களுக்கு சொல்றேன், கனவுகளை பத்தி சொல்றேன். கனவுகள் என்பது பல பல ஜென்மங்களாக நம்ம மனதுல பதிந்த பதிவுகள். நாம் இப்ப இப்ப ப்ரெசண்ட்டும் நடக்கும், பாஸ்டும் வரும். நம்மளுடைய முற்பிறவிகள் விஷயங்களும் நம்ம கனவுல வரலாம். இந்த பிறவியில நாம சில விஷயங்களுக்கு ஆழ்ந்து முக்கியத்துவம் தந்தா அதுவும் வரலாம். ஓகே ஆழ்ந்து மாதாஜி. முக்கியத்துவம் தந்தா அதுவும் வரலாம். இப்போ ஒரு எதிரியா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எதிரியினுடைய இப்ப சமீப காலத்துல ஒரு ஒரு பக்தர்னு சொல்லக்கூடிய மனிதன் இல்ல, அவர் வந்து பணம், காசு, வியாபாரம் எப்படியோ பக்த குழுவுல வந்துட்டாரு. அவருடைய அந்த மூடு வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். யாராவது அபக்தர்கள் வந்து பக்தர் மாதிரி வேஷம் போட்டுக்கின்னு, அபக்தர்கள்ல நான் ஏத்துக்குவேன். ஏன்னா என் உறவினர்கள்லாம் அபக்தர்களா இருக்கிறாங்க. ஆனா ஓகே, அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க, அப்படியே ஓடுறேன். ஆனா அந்த பக்தர்கள் குழாவுல வந்துட்டு, ஆனா அவன் அபக்தன் நல்லா தெரியும் எனக்கு. அவன் வந்து அந்த ஒரு என்னன்னா என்ன அவன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய மகன் போலதான். அவனுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தேன்.
கொடுத்து எங்க சொசைட்டில உள்ள பாருங்க, அபக்தர்களை நீங்க நெருக்கமா வைக்கும் போது உங்களுக்கு ஆபத்து வரும். அந்த ஆபத்து எனக்கு வந்துடுச்சு. அன்றைய தினம் கௌரி பூர்ணிமா தினம். இந்த மாதிரி நேரத்துல பக்தி பண்றனோ இல்லையோ, ஃபெஸ்டிவல்ஸ்ல கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அது வந்து கௌரி பூர்ணிமா தான் எங்களுக்கு மாயாப்பூர்ல இருக்கிற எங்களுக்கு வந்து உயிர். அந்த நாள்ல மகாபிரபுக்காக நம்ம எவ்வளவு தீவிரமா பக்தி பண்ணுமோ அவ்வளவு தீவிரமா பக்தி பண்ணணும்னு நான் நினைப்பேன். என்னுடைய கணவரும் நல்ல பக்தர், அதனால அவரும் இருப்பார். இந்த மூடு, அந்த மூடு தான் அந்த சொசைட்டி, நான் வாழற அந்த கூட சமுதாயத்துல இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஆனா இந்த ஆளை கொண்டாந்து இங்க வச்சுட்டேன். என்னுடைய குழந்தை குழந்தை இல்லையா, அதை வந்து சுலபமா திசை திருப்ப முடியும். எங்க அளவுக்கு உறுதி கிடையாது. அந்த மகனை கூப்பிட்டு, இந்த ஆள் கூப்பிட்டு, அன்னைக்கு கௌரி பூர்ணிமா அன்னைக்கு வந்து ஹோலின்னு ஒரு பண்டிகை உண்டு, கலர் பூசி விளையாடுறது. கௌரி பூர்ணிமா அன்னைக்கு கலர் பூசி விளையாடுறது மாதிரி ஒரு அபராதம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? நீங்க பக்தர், அதுவும் மாயாப்பூர்ல இருக்கிற பக்தர். அந்த வருடம் முழுக்க இந்த ஒரு நாளுக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம். அந்த நாள்ல நீங்க விளையாடுனீங்கன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். நான் பெரிய பக்தர் கிடையாது, ஆனா அந்த குறிப்பிட்ட நாள்லயாவது ஒழுங்கா இருக்கணும்ன்றதை எதிர்பார்க்கிற ஒரு பக்தை. அப்ப நீ விளையாடிட்டு அந்த சொசைட்டில அந்த தண்ணியில கலர் கலரா எல்லாம் அப்பார்ட்மெண்ட் முழுக்க கலர் ஆக்கிட்டு அதை நான் கழுவவும் மாட்டேன்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும் எனக்கு. அப்ப அந்த வெறுப்பு என் மனதில் ஆழமா பதிஞ்சு நேத்து இரவு அந்த குறிப்பிட்ட நபரை கனவாக காண்றேன். அப்ப எனக்கு என்னுடைய சுய பரிசோதனை உங்களுக்கு சொல்றேன், ஒரு அனுபவமா சொல்றேன். அப்ப என் மனதுல அந்த குறிப்பிட்ட நபருக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறேன். அது நெகட்டிவ் குத்திருக்கூடாது. இது என்னுடைய தவறுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு ஜீவராசி தப்பு பண்ணிச்சுன்னா மறக்கணும். அதை நான் ஆழமா நினைக்க வச்சுதான் பாருங்க வகுப்பு வரைக்கும் சொல்றேன். கனவுல காண்றேன். கனவுல நான் என்ன கண்டிருக்கணும்? சேவை பண்ணிருக்கணும். வரப்போற நரசிம்ம சதுர்தசிக்கு என்ன சேவை பண்றேன் அது நினைவுக்கு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள் நினைவுக்கு வராமல் ஒரு மனிதன் தவறு செய்தான், அந்த தவறு என் மனதில் வந்து பதிவாக இருந்து அது வந்து கனவாக வருது. அப்ப நான் வந்து இன்னும் முன்னேறவில்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என் ஆழ் மனசுல இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவாச்சு, அது கனவா வருது. ஸோ பக்தர்களை ஆழ் மனசுல நீங்க எதுக்கு முக்கியத்துவம் தருவீங்களோ அது வந்து கனவா வரும். எந்த ஒரு விஷயம் குறித்து பயப்பட்டீங்கன்னா அது கனவா வரும். நாய் துரத்துற மாதிரி வரும், மரணம் சம்பவிக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் பயம். பயத்துக்கு முக்கியத்துவம் தந்தீங்கன்னா பயம் கனவா வரும். எதிரிக்கு முக்கியத்துவம் தந்தீங்கன்னா எதிரி கனவுல வருவான். அவ்வளவுதான். அதான் கனவுகள். பதிவுகள் என்னென்ன அந்த ஆழ் மனசுல நீங்க என்னென்னலாம் போட்டு வச்சுக்கிறீங்க அது கனவா வரும். அப்ப ஆழ் மனசுல நம்ம இன்னும் பக்தி செய்யல. ஆழ் மனசுல பக்தியை போட்டோம்னா தான் அது கனவாக வரலாம். இப்ப மாதவேந்திர புரிக்கு கனவு வந்துச்சு. கிருஷ்ணர் வந்து சொன்னார், இங்க நான் புதைஞ்சிருக்கிறேன், என்ன தோண்டி எடு. இப்ப தூய பக்தர்களுக்கு கனவுகள் உண்மை. நம்மை போன்றவர்களுடைய கனவுகள் பல பல காலங்களாக பல பல ஜென்மங்களாக நம்முள் இருக்கும் பதிவுகள். இதை நான் திருத்தணும்னு நினைக்கிறேன். என் மனசை நான் பியூரிஃபை பண்ணணும், திருத்தணும்னு நினைச்சுதான் ஆழமா பக்தி பண்றேன். நிறைய படிக்கிறேன், நிறைய பக்தி தொண்டு செய்யறேன். இதெல்லாம் காரணம் என் மனசுல இருக்கிற அழுக்குகளை நான் கண்டறிகிறேன். இந்த வகுப்பு தான், இந்த வகுப்புல நான் சொல்வதில் வெட்கப்படவில்லை. ஏன்னா நான் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். இப்ப நேற்றிரவு எனக்கு அந்த மாதிரி கனவு வந்திருக்குன்னா நான் சரியாக முன்னேற்றம் அடையாத பக்தர். அதனாலதான் இந்த கனவு என்னை வந்து தாக்குகிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். நீ அதை எடுக்க வேண்டும். ரொம்ப எதிரிகளுக்கு முக்கியத்துவம் தந்தோம்னா நிறைய தொல்லை பண்றாரு அவர் எனக்கு. அது வந்து என்னை வந்து பாதிக்கிறது. பாதிக்காமல் இருக்க வேண்டும். நல்ல பக்தரா இருந்தா ஒரு அசுரன் வந்து தொல்லை பண்ணா கூட முனிவர்கள்லாம் பாதிக்கப்படலை. எவ்வளவு தொல்லையை கொடுத்தும் பிரகலாத் மகாராஜர் வந்து பகவானினுடைய நாமத்துலாம் இன்பத்தை அனுபவிச்சார். அவங்க அப்பா தூக்கி மலை மேல இருந்து தூக்கி போட்டார், விஷத்தை கொடுத்தார். இவ்வளவு தொல்லை கொடுக்குறியா? அப்ப கூட நாமம் நாமம் பகவானுடைய நாமம், பகவானுடைய ஸ்மரணம். அந்த மாதிரி தூய பக்தி நிலைக்கு நம்ம போனோம்னா தான் இந்த உலகாய விஷயங்கள் நமக்கு கனவுகளாக வராது. ஆழ்ந்து பக்தி செய்யுங்கள். நன்றி மாதாஜி. கனவே அதான். ஓகே மாதாஜி.
அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாதாஜி. வரவே அது உண்மை மாதிரி அந்த நேரத்துல அது அப்படியே அப்படி கஷ்டப்படுறதுல பலன் கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணும். ஒரு 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 பிரச்சனை இருக்குன்னா நிறைய பேர் என்கிட்ட பிரச்சனையை சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பிரச்சனைக்கு அழக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அதை வந்து தீர்க்க முயற்சி பண்ணணும். இது தீர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, கனவு எனக்கு வருது. இப்ப என்ன என்ன எனக்கு இப்ப சொல்யூஷன், நேத்து நேத்து கனவு எனக்கு வந்து ஒரு தவறான நபர் வந்தார். என்ன பண்ணலாம்? நான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணினா அதே இல்ல பாட்டு, ஏதோ ஒரு வைஷ்ணவ சாங் பாடலாம். கிருஷ்ணா புக்கு படிக்கணும்ன்றார் பிரபுபாதர். தயவுசெய்து நைட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல கனவுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை சொல்லிட்டு படுக்கணும். இப்ப இதுதான் சொல்யூஷன். சொல்யூஷனை பத்தி யோசிக்கலாம். அதை பத்தி கவலைப்படுறதுனால இன்னும் கீழே இறங்குவோம். தயவுசெய்து கவலைப்படாதீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க, நோய் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, மருந்து சாப்பிடுங்க. ஓகே மாதாஜி. எல்லாரும் எல்லாரும் கீழே தான் இருக்கிறோம். கீழே தான் இருக்கிறோம். மேல முன்னேறணும். கால் எடுத்து அடுத்த ஸ்டெப் வைங்க. அடுத்த ஸ்டெப்ன்றது வந்து பக்தி காரியங்கள். கனவு என்னை வந்து தாக்கும்போது நான் பண்றதை தான் திருப்பி அந்த கெட்ட கனவு வராம இருக்கணும். மற்றவர்கள் நினைவு எனக்கு வராம இருக்கணும். இது தேவையில்லை. இது என்ன மேல கொண்டு போவாது. இறக்கும் தருவாயில நான் அதை நினைச்சேன்னா என்ன ஆகும்? இவ்வளவு பண்ணி மைனஸ் ஆயிடுமே. அப்போ வந்து நான் கிருஷ்ணரை இன்னும் தெளிவாக ஆழமாக என் மனசுல வந்து கிருஷ்ணருக்கே முக்கியத்துவம் தர வேண்டும், பக்தி தொண்டுக்கே முக்கியத்துவம் தர வேண்டும், பக்தர்களையே நினைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மாற்று சொல்யூஷன். அதான் தீர்வு. அந்த தீர்வை பத்தி யோசிங்க. சரியா? கவலைப்படாதீங்க. தீர்வை பத்தி யோசிங்க. அழாதீங்க. வீரமா நில்லுங்க. சரி, என்னிடம் இந்த குறை இருக்கிறது, என்னிடம் நோய் இருக்கிறது, மஞ்சக்காமால இருக்கு, கீழா நெல்லி எடுத்து மருந்து சாப்பிட்றேன். மஞ்சக்காமாலைக்கு நோய் வந்து நோய்க்கு மருந்து வந்து கீழா நெல்லி. கீழா நெல்லி சாப்பிட்றேன். கெட்ட கனவுகளுக்கு வந்து மருந்து தூங்குவதற்கு முன்பு கிருஷ்ண உணர்வோடு தூங்கணும். ஓகே மாதாஜி. ஒரு சின்ன பக்தி காரியம், பெருசா நான் சொல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லல. ஒரு புக் எடுத்து ஒரு பக்கம் பிரபுபாதரை படிச்சீங்கன்னா போதும். ஒரு புக் எடுத்து ஒரு பிரபுபாதரை படிங்க. ஒரு ஓகே song படிங்க. மாதாஜி. ஒரு பாட்டு, வைஷ்ணவ சாங் கண்டவங்களது கேட்டுறாதீங்க. நல்ல பக்தருக்கு ஒரு வைஷ்ணவ சாங் கேளுங்க. ம். ரொம்ப நன்றி மாதாஜி. நன்றி. எனக்கு அப்படியே தாய் போல இருந்து குழந்தைக்கு சொல்ற மாதிரி ரொம்ப பக்குவமா சொல்றீங்க மாதாஜி. ரொம்ப கடவுள் பகவான் பிரபாதோ அப்படி மூத்த பக்தர்களை கொடுத்து எங்களை திருத்தம் போல நான் திருந்தலைன்னா தான் ரொம்ப தப்பு மாதாஜி. கொஞ்சம் கொஞ்சமா பகவான் அந்த சக்தியும் கேட்டு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தும் நான் இன்னும் மாறாம இருக்கேன் மாதாஜி. மாறணும் மாதாஜி. மாறுவீங்க, மாறுவீங்க. தீவிரவாதம் இருக்கு, மாறுவீங்க. நேரம் தான் வந்துடும். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? நம்ம அடுத்த சனிக்கிழமை வகுப்பு கிடையாது. ரேவதி ஏதாவது கேட்கணுமா? ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கேளுங்க. கிருஷ்ணா மாதாஜி. இயற்கை மாதாஜி ரேவதி தானே? இயற்கை ரேவதி. ஆமா ஆமா இயற்கை மாதாஜி. ரேவதி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, மாயாதேவி நம்ம கர்ம வினைகள் நடந்துட்டு இருக்கிறது படி அவங்க செயல்படுறாங்களாங்க மாதாஜி? இல்ல நம்ம இறந்த காலத்துல நம்ம நிறைய ஜென்மாஸ் எடுத்திருக்கிறோம்லாங்க மாதாஜி, அந்த கர்ம வினைகளின் படி நம்மள செயல்படுறாங்களாங்க மாதாஜி? மாயாதேவி நம்மளுக்கு எப்படி செயல்படுகிறாள்? மாயாதேவி வந்து மறைமுகமாக நம்மள கிருஷ்ணர் பக்கம் தான் தள்ளுறாங்க. இப்போ ஒரு தவறு செய்த ஒரு ஜீவாத்மா நல்ல தவறு செய்த ஜீவாத்மாவை திருத்துற வேலை தான் மாயா. இது நிறைய அடி குற்றா திருந்துவாங்களான்ட்டு புரியுதா? மாயாதேவி கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி. அப்ப கர்ம வினை நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு பக்தர் நிறைய அடி வாங்குறாருன்னு வச்சுங்க, நல்லது தானே. அடி வாங்கும் போது திருந்தலாம். ஆனா சில பேர் அடி வாங்கியும் திருந்த மாட்டாங்க. நாமெல்லாம் அடி வாங்கும்போது திருந்துறோம். அதனால அடி வாங்குறது நல்லதுதான். கர்ம வினை நம்ம வந்து அடி வாங்க வைக்குது. நம்ம முன்னாடி செஞ்ச விஷயங்கள் நம்மள அடிக்குது. இப்ப அது நல்லது. முன்னாடி செஞ்ச புண்ணியங்கள் நமக்கு பக்திக்கு சாதகமா இருந்தா நல்லது, பக்திக்கு பாதகமா இருந்தா நல்லது இல்லை. அதுவும் மாயைதான். இப்ப நம்ம வந்து பணக்காரரா பிறக்கிறோம். இல்ல சில பக்தர்கள்லாம் நிறைய பணம். அந்த பணத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க எதையுமே பணத்தை கொண்டு சாதிச்சுக்கலாம்னு ஒரு எண்ணத்தை வளர்த்துறாங்க.
அது வந்து ரொம்ப தப்பு. நான் பார்க்குறேன், இது என்னுடைய அனுபவம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அஹ், ஒரு ஒரு மகாராஜருடைய கவனம் வேணும்னா அங்கே போய் 1 லட்சம் கொடுத்தா அந்த மகாராஜர் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா டொனேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீஸ் தான். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நாங்கள் பக்தர்கள் அதனால வர்றாருன்ட்டு. பக்தர் இல்லை, அவங்க டொனேஷன் பண்ணுறாங்க, அவங்கள மதிக்கணும், அதுக்காக அவர் வர்றாரு. நீங்கள் பக்தர்னு அவங்க வராங்களா? டொனேஷன் இவ்வளோ ஹெவி டொனேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும், அவங்க கடன் பட்டுடுறாங்க. இவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்கன்ட்டு அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம இந்த குறிப்பிட்ட பக்தர்களுடைய மனநிலை என்ன ஆகுதுன்னா, நான் எவ்வளோ பெரிய பக்தர், பணத்தை கொண்டு சாதிச்சுக்கலாம்னு பணத்து மேலே இன்னும் பற்று அதிகமாயிடுது. இதை ஒரு ஏழை பக்தன் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவனை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, என்னுடைய குருதேவர் குடிசை கூட போயிடுவார். ஒரு பக்தன் குடிசையில் இருக்கிறான், குருதேவ் வேணும் வாங்க அப்படின்னா அங்கே போய் உட்காந்துருவார். அப்போ பக்தனா இருக்கணும்ன்றதான் ஒரு பக்தன் புரிஞ்சுக்கணும். நான் குருசியில் இருந்தாலும் என்னுடைய குருதேவர் வர்றாரு, எனக்கு முக்கிய சேவை, நான் பக்தியில முன்னேறணுன்றத ஒரு பக்தன் கடைபிடிக்கணும். நான் பணத்தை கொண்டு நான் பக்தர்களை இங்க வர வச்சுக்கிறேன்னா வருவாங்க, அவங்க உண்மையா வராங்களான்றது தெரியாது. புரியுதுங்களா? அதனால இங்க வந்து பௌதிகம், நம் பௌதிக இன்பம், பௌதிக துன்பம் ரெண்டுமே நம்மளை முன்னேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி பக்தர்கள் எடுத்துக்கணும். ஆனா மாயை வந்து ரெண்டுத்துலயும் ஒரு மயக்கத்தை கொடுத்துனே இருக்கும். அந்த மயக்கத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் பக்தி செய்யணும், அதான் முக்கியம். துன்பம் இருந்தாலும் துன்பம் இல்லைனாலும் நான் பக்தி செய்யணும். மாயை வந்து உன்னை விளக்கத்துக்கே பார்க்கும். துன்பத்தை கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப துன்பமா இருக்கு, நான் சாண்டிங்கே பண்ண மாட்டேன் அப்படின்றது இல்லை. ரொம்ப துன்பமா இருக்கு அதனால சாண்டிங் பண்றேன், ரொம்ப இன்பமா இருக்கு அதனால சாண்டிங் பண்றேன் அப்படின்னு எந்த சூழ்நிலையிலையும் நான் பக்தி பண்றேன்னும் போது வெளியே வந்துருவோம். மாயைன்றது ரெண்டு சூழ்நிலையும் கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி இன்பத்தை கொடுக்குது, கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி துன்பத்தை கொடுக்குது. அது செய்யற வேலையை அது பண்ணிட்டே இருக்கு. நீ வந்து பக்தியில வரக்கூடாது, அதான் மாயினுடைய வேலையை. அது பிளஸ்ஸா இருந்தாலும் வர விடாம தடுக்கும், மைனஸா இருந்தாலும் வர விடாம தடுக்கும். பணம் நிறைய இருந்தா பக்தி நல்லா பண்ணலான்றது இல்லை. பணம் இருக்குதோ இல்லையோ, உடல் வலிமை இருக்குதோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ நம்ம பக்தி செய்யணும். பக்தி இதனால சம்பந்தப்படாத ஒரு விஷயம். அப்ப மாயை வந்து நல்லதை கொடுத்தும், நல்லதுன்னா அந்த பௌதிக வசதிகளை கொடுத்தும் நம்மளை விளக்க பார்க்கும், துன்பத்தை கொடுத்தும் விளக்க பார்க்கும். துன்பமோ இன்பமோ நான் வந்து ஒழுங்கா இருப்பேன் அப்படின்றது சரியான புரிதல். மாயை எப்படி செயல்படுதுன்னா ரெண்டு விதமாகவும் செயல்படும். இன்பத்தை கொடுத்து உங்களை சோதிக்கும், துன்பத்தை கொடுத்தும் உங்களை சோதிக்கும். ரெண்டுமே அதுக்கு வந்து வாய்ப்பு தான். மாயாதேவிக்கு வந்து அது டெஸ்டிங் தான். அந்த அம்மா டெஸ்டிங் ஆஃபீஸர் பண்ணிட்டே இருப்பா. உனக்கு இன்பத்தை கொடுத்தன்னா நீ வெளியே வந்துடுவ, துன்பத்தை கொடுத்தனால நீ வெளியே வருவ. அந்த அம்மா தான் ஜெயம், மாயாதேவி தான் வெற்றி பெற போறா. புரியுதுங்களா? கர்ம வினையினால இன்பம் கொடுத்து உங்களை சோதிப்பா, துன்பம் கொடுத்து உங்களை சோதிப்பா. எப்படி அவள் தான் வெற்றி அடைய போகிறாள். அதுல இருந்து இந்த புரிதல் உங்களுக்கு வந்துச்சுன்னா, இன்பமோ துன்பமோ, வசதியோ வசதியின்மையோ, ஆரோக்கியமோ ஆரோக்கியம் இன்மையோ, நான் பக்தி செய்வேன். அப்போ மாயா உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்ஸ் மாதாஜி. புரிஞ்சிருச்சு மாதாஜி. ஹரே நன்றி. நன்றி மாதாஜி. ஓகே, நம்ம வந்து வாஞ்சகல்பதர்பஸ்ய கிருபா சிந்திभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो